சிலர் பேசும்போது கூட சொல்கிறது என்ன, நம்ம கண்ணை முன்னாதான் நிம்மதிங்க அப்படின்னே வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த மாலையில். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. உங்கள் வாழ்க்கையில் எதிர்படுகிற எந்த பிரச்சனையும் மிதித்து அதுக்கு மேலே எழும்புகிற ஒரு வாழ்க்கையை இயேசு உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் லிவிங்காக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஏராளமான பேருக்கு தீர்வுகளாக நீங்கள் இருப்பீர்கள். தேவன் அதற்காகத்தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் போனீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னாலும் சரி, இந்த பூமியில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னாலும் சரி, நீங்களும் தேவனும் இணைவதின் மூலம்தான் அந்த மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. காலேப், ஜோஷுவா இவங்க 2 பேரும் மட்டும்தான் சொன்னாங்க, நாம் உள்ள போவோம், ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க. நாங்கள் வெட்டுக்கிளி அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது காலேப், ஜோஷுவா என்ன பேசுனாங்க தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னு. உங்களுடைய திங்கிங், உங்களுடைய பிலீஃப், உங்களுடைய ஸ்பீக்கிங், இது 3மே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென். உங்களை குறித்து முற்போக்காக நம்ப ஆரம்பிங்க. வெட்டுக்கிளி கிடையாது. அவனே சொல்றான், வெட்டுக்கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று. ஒரு நாள் போயிட்டு இருக்க தப்புன்னு எனக்கு இந்த பாட்டு, இந்த வசனம் ஞாபகம் வருது. இந்த வெட்டுக்கிளியை பத்தி எங்கேயோ கேட்டிருக்கேன். நம்ம வெட்டுக்கிளிங்க யாரு? அவன் சொல்றான், வெட்டுக்கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று. I tell you, your picture decide your future. பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கப்பல் தான். ஆனா எங்க போகணுமோ அங்க நீங்க திருப்ப முடியும் through your speaking. இந்த மாலையில் ஒரு காரியத்தை நாம் படிச்சுட்டு வர்றோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வாரங்களுக்கு மேலே ஒரே தலைப்பில் வார்த்தையை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். மாலையில் வர்றவங்களுக்கு தெரியும் மாலையில் என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். போன வாரம் நான் பேசலை, ஜான்கிற சகோதரர் பேசினார் போன வாரம். ஸோ அதனால் நான் பேசலை. அதுக்கு முந்தின வாரம் நான் பேசினேன். என்ன பேசுனேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்டாலே யோசிக்கணும். முந்தின வாரம் பேசுனது வேறு கேட்குறீங்களா? ஸோ என்ன பேசினோன்னா, இந்த மலை, அதை தான் பேசினேன். எல்லாம் சொல்லுங்கள், இந்த மலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு தேவன் எப்படி தீர்வாக இருக்கிறார், காணப்படுகிற பிரச்சனையை எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத பேச ஆரம்பித்தோம். அதுதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கடைசியாக நான் பேசினது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்கள் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் தீருன்னே அவங்க நினைக்கிறது இல்லை. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, பிரச்சனைகளோட வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. அது உங்கள் ஒய்ஃப் கிடையாதுங்க, அதோட வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு. உங்கள் பிரச்சனையை டிவோர்ஸ் பண்ணிடலாம். ஆமென். உங்களுடைய நோயை, உங்களுடைய தரித்திரத்தை, உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் என்ன பண்ணலாம், ரத்து பண்ண முடியும். ஆமென். அது எப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாததுனால அவங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலை. கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, பேர் நல்ல ஒரு கிறிஸ்தவ பேராக இருக்கும், பைபிளில் இருக்கிற பேராக என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்காது, வெற்றியே இருக்காது. வாழ்க்கையில் ஒரு வெற்றியே இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கேட்டால் கடவுள் நம்மளை பிரச்சனைகளை அனுப்பி என்ன பண்ணுறாரு, உங்களை உருவாக்குகிறார், உங்களை தயார்படுத்துகிறார் அப்படின்றாங்க. அவர் நான் போகிறேன், பசுத்தாவியானவர் அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவாருன்ட்டார். ஆனால் நம்மளாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்லைங்க கடவுள் உங்களுக்கு புது புதுசாக நிறைய பிரச்சனைலாம் வச்சுருக்காரு. ஒவ்வொரு காய்ச்சலும், ஒவ்வொரு தலைவலியும், ஒவ்வொரு கட்டியும், ஒவ்வொரு இதுவும் வரும்பொழுது அதுதான் உங்களை என்ன பண்ணும், தேவனுக்கு உகந்தவர்களாக மாற்றோன்னு ரொம்ப நாளாக போதிச்சு வச்சுட்டாங்க பாருங்கள். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வர முடியுங்கிறத அவங்க நம்பலை. சிலர் என்ன நம்புகிறாங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக தீர்வு இருக்குது. எப்போ இருக்குதுன்னா, நம்ம என்றைக்கு கண்ணை மூடுறோமோ அன்றைக்கி தான் இருக்குது. அதில் தான் கல்லறை தோட்டத்தில் எழுதி போட்டாங்க, RIP, ரெஸ்ட் இன் பீஸ். நம்ம பீஸ்
நம்ம பீஸாக எங்கே இருக்க முடியும்னா அங்கே போனால் தான் இருக்க முடியும்னே நிறைய பேர் யோசித்தாங்க. சிலர் பேசும்போது கூட சொல்கிறது என்ன, நம்ம கண்ணை முன்னாதான் நிம்மதிங்க அப்படின்னே வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன் இந்த மாலையில். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. உங்கள் வாழ்க்கையில் எதிர்படுகிற எந்த பிரச்சனையும் மிதித்து அதுக்கு மேலே எழும்புகிற ஒரு வாழ்க்கையை இயேசு உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் லிவிங்காக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரத்தை நான் மிதிப்பேன், நோயை நான் மிதிப்பேன், எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நான் ஜெயித்து நான் முன்னேறுவேன். ஆமென். உங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீங்க தேவனுடைய பலத்திலே தீர்வு காண முடியும். உங்க பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, இந்த சமூகத்தில் இருக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வுகளை உண்டாக்க தேவன் உங்களை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மாதிரி நம்புறீங்களா? அதாவது என் பிரச்சனை தீர்வுங்கிறது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற உங்களை சில பேருடைய ப்ராப்ளத்தை தீர்க்கிறவர்களாகவே தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். யூ ஆர் a problem solver. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, I am a problem solver. ஆமென். நீங்க ஏராளமான பேருக்கு தீர்வுகளாக நீங்கள் இருப்பீர்கள். தேவன் அதற்காகத்தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க போனீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஹல்லேலூயா. எஸ், நீங்க போனீங்கன்னா அந்த அந்த காரியத்திலிருந்து ஜனங்க வெளியில வந்துடுவாங்க. அவ்வளோ தூரம் வாழ்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை தவிர பிரச்சனையில சிக்கி தவிச்சு அதிலே கிடக்கணுங்கிறது தேவனுடைய திட்டங்கள் அல்ல. அது எப்படி மேற்கொள்றது, அதில் எப்படி ஜெயத்தை பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு இருந்தோம். அதை தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நான் பேசினேன். இந்த மலையை பார்த்து, எல்லாம் சொல்லுங்க, இந்த மலையை பார்த்து. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு மலை போன்ற பிரச்சனையை பார்த்து தான் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம பார்க்கலாம், நம்ம வாழ்க்கையில் அப்படி பார்க்கலாம். ஆனால் இயேசு அந்த இடத்துல லிட்ரலாக என்ன பேசினாரு, ஒரு மலையை காமிச்சு தான் சொன்னாரு, இந்த மலையை பார்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காணப்படுகிற ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னாரு. ஆமென். பார்க்குற மாதிரி இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தீர முடியும் அப்படின்னு சொன்னாரு. அதை பார்த்து பேசு அப்படின்னு என்ன பண்ணார், கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ விசுவாசத்தை கொண்டும் தேவ வார்த்தையை நாம் பேசுவதன் மூலமாகவும் நம்முடைய சூழ்நிலைகளில் எப்படி ஜெயத்தை பார்க்கலாம், வெற்றியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். இல்லை நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக் பேசும்பொழுது என்ன சொல்லனா, கோ ஒர்க்கிங். எல்லாம் சொல்லுங்க, கோ ஒர்க்கிங். எல்லாம் சொல்லுங்க, கோ லேபரிங். கடவுள் எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க கடவுள் மாற்றுவாரான்னு தெரிலங்க, நம்ம தான் ஏதாவது மாற்றணுங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே கிடையாது. நான் உங்களுக்கு காமிச்சேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். எல்லாம் சொல்லுங்க, உடன் வேலையாள். எல்லாம் சொல்லுங்க, கோ ஒர்க்கர். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்றணும்னாலும் சரி, இந்த பூமியில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னாலும் சரி, நீங்களும் தேவனும் இணைவதின் மூலம்தான் அந்த மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மாற்றம் சாத்தியமே. நானும் தேவனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் மாற்றங்கள் சாத்தியமே. ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, அதுதான் இங்கே நம்ம படித்தோம். எப்படி கிதியோனும் கடவுளும் இணைஞ்சதுனால எப்படி மாற்றம் நடந்ததுன்னு உங்கள்கிட்ட கடைசியாக என்ன பண்ணேன், பேசினேன். இப்போ ஞாபகம் வந்துருச்சா? எல்லாமே தலையில் அடிப்பட்டோடனே கொஞ்சம் அப்புறம் ஞாபகம் வருவாங்களா, உங்கள் பேர் என்ன, ஊர் என்ன, அந்த மாதிரியே உட்காந்துருக்கிறீங்க. இப்போ ஞாபகம் வந்துடுச்சு கரெக்டாக. பேர், அட்ரஸ்ஸு, ஊர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாரு பாருங்க, அது மாதிரியே இருக்கிறீங்க. ஓகே, பரவாயில்ல. மறுபடியும் பார்க்கலாம். மார்க் 11:23. எவனாகிலும், எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். அப்போ இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாருக்கும் வேலை செய்யும். இட்ஸ் ஒர்க்ஸ் எவ்ரி ஒன். எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தருக்கு இது வேலை செய்யுங்கிறது இல்லை, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு இது வேலை செய்யும். அதனாலதான் எவனாகிலும் சொல்றாரு. எல்லாம் சொல்லுங்க, எவனாகிலும். இந்த மலையை பார்த்து, அப்போ காணப்படுகிற பிரச்சனைகளை பார்த்து நீ பெயர்ந்து, அப்போ காணப்படுற பிரச்சனையை பேர்த்து எடுக்க முடியும். ஹல்லேலூயா. You can move your mountains.
ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நீக்கப்படணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த காரியங்களை உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க நீக்க முடியும். இந்த தரித்திரங்கிறது என் வாழ்க்கையை விட்டு நீங்கணும்னா நீக்க முடியும். இந்த வியாதியை நீக்கணும்னா நீக்க முடியும். இந்த சமாதான குறைவை நான் நீக்கணும்னா நீக்க முடியும். இந்த தோல்வியை நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீக்க முடியும். எல்லாம் சொல்லுங்க, நீ பெயர்ந்து. ஆமென். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் பெயர்த்து எடுக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பெயர்த்து நான் எடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலமா அசையாத அஸ்திபாரத்தெல்லாம் நீங்க அசைக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டாண்டு காலமா புறையோடி போன அந்த பதிவுகள் எல்லாம் நீங்க மாற்றி அமைக்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை தான் எழுப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சந்ததியை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்ய அவர் திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். காலையிலலாம் 2 சர்வீஸும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சோ அமேசிங். வேற ஒரு லெவலில் இருந்துச்சு. காலையில் அவ்வளோ 2வது சர்வீஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் எ டோட்டல் ப்ரொஃபட்டிக் டெக்ளரேஷன்ஸ். தேவன் அந்த தீர்க்க தரிசன பார்வையை ஆவியை அவர் ஊட்டினார் பாருங்க. சின்னதுல இருந்து பெருசு எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு பிளெஸிங்ஸா இன்னைக்கு இருந்தது பாருங்க. நான் என்ன நம்புறேன்னா, பரலோகத்தை பூமியில் பார்க்கிற நாட்களை தேவன் நமக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இனி இந்த நோஞ்சா மாதிரி தோத்து போன மாதிரி ஒண்ணுமே வரலையே என்னதான் பண்றதுன்னு மண்டே சொரிஞ்சிட்டு இருக்கிற ஆட்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆளுகை செய்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், ஜெயம் கொள்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், மேற்கொள்கிறவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. எஸ், அதற்காக தான் அழைச்சிருக்கிறார். முதல்ல நீங்க சில சத்தியத்தை உள்ளுக்குள்ள போட்டு இதுதான் சத்தியம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயம் எடுப்பீங்க. இன்னைக்கு காலையில அதான் என்ன பேசணும், பிரேக் த லை ஆஃப் த டெவில். பிசாசு நிறைய பொய்யை ஜனங்க வாழ்க்கையில போட்டு வச்சிருக்கிறான். அந்த பொய்யெல்லாம் எப்படி உடைக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில பேசணும். அப்புறம் தான் நிறைய பேர் முடிஞ்சோடனே சொன்னாங்க, ஆமா பிரதர் என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கான், நான் அதை பொய்யனே நினைக்காம என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். ஏன்னா 2-3 வாட்டி அது அனுபவத்தில் நடந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், மக்கள் நம்பிடுவாங்க. உண்மைதான் போல. எனக்காவது இப்படி கை வச்சிருப்பாங்க, டப்புன்னு ஒரு பொருள் விழுந்திருக்கும். திருப்பியும் ஒரு நாள் போய் பயத்தோடு வைப்பாங்க, விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு நாள் ஒன்று பண்ணியிருப்பாங்க, சரியாக வந்திருக்காது. திருப்பியும் பண்ணியிருப்பாங்க, சரியாக வந்திருக்காது. யாராவது அதுக்கு சாட்சி கொடுப்பாங்க, நீ கை வச்சா விளங்காது, ஆமேன் ஐ ரிசீவ் இட் அப்படின்னு ஆகிடுவாங்க. அன்னைக்கே மண்டேல என்ன பண்ணிடுச்சு, ஏறி போயிடுச்சு. எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரவே வராது, எனக்கும் தொழிலுக்கும் ரொம்ப தூரம். இப்படி மண்டைக்குள்ள நிறைய போட்டு 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 இப்போ அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இது கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? ஏதேன் தோட்டத்தில் கடவுள் கேட்குறாரு பாருங்க, ஏன்பா ஒளிஞ்சேன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியாக இருக்கிறனால ஒளிஞ்சேன். என்ன இதுக்கு முன்னாடி என்ன ரேமன் கோட்டா போட்டிருந்தேன்? இதுக்கு முன்னாடி அப்படித்தானப்பா இருந்த. அப்போ டெவில் இவன் பாவம் செஞ்ச பிறகு அவனுக்கு என்ன சொல்லிட்டான்னா, யூ ஆர் நத்திங், நீ ஒன்றுமே கிடையாதுன்ட்டான். ஒரு பொய், ஏதோ ஒரு லைய அவனுக்குள்ளே போட்டு விட்டான் பாருங்க. அவன் அப்படியே நம்பிட்டான். அதனால தான் பைபிளில் போட்டுருக்கு, பிசாசு யாருன்னா பொய்யனும் பொய்யுக்கு, பொய் சொல்றவனுக்கெல்லாம் அவன் அப்பனா இருக்கிறானா. அதனாலதான் ஓவரா புழுவுறீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஏதாவது கொஞ்சம் வேலை செய்தாலும் பார்க்கணும், என்ன ஆவி இது அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். சிலர் பாருங்க இஷ்டத்துக்கு புழுவிட்டு இருப்பாங்க, உட்காந்து வாயை திறந்தா போதும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் ஏதாவது சூழ்நிலையில் அப்படி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பொழப்பாகவே வச்சுருப்பாங்க. பொய் சொல்கிறதா அவங்களுக்கு பொழப்பாகவே இருக்கும் பாருங்க. ஆமாம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நம்ம மனசுல பல பொய்களை அவன் போட்டு பல தப்பான காரியங்களை நம்ப வச்சிடறான். தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமான பல காரியங்களை நம்ப வச்சிடறான். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நீ பணக்காரலாம் ஆகிறது ரொம்ப கஷ்டம், நீ செழிக்கிறது ரொம்ப கஷ்டம், நீ முன்னேறணும்னா அது குதிரைக்கே கொம்பு முளைச்ச மாதிரி சொல்றாங்க பாருங்க. என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க. இப்படி பல பொய். உன் கணவர் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். நீ காலையில் அந்த பொய்யெல்லாம் தேவன் உடைச்ச. ஆமென். அந்த லையெல்லாம் ஜனங்க வாழ்க்கையிலேருந்து வெளியில் இன்னைக்கு போனதை பார்க்க முடிஞ்சு. அப்போ காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு இருக்குது. நீங்கள் பெயர்த்து எடுப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, மலைகள் பெயர்ந்து போகும். ஆமென்.
அப்போ பிரச்சனைக்குள்ளேயே வாழ்றது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எந்த ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷனை, ஒரு தீர்வை உங்களால் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஆமென், ஆமென். ஒரு சந்ததி எப்படி வாழ்ந்துட்டாங்க, அதனோட ஒத்து போயிட்டாங்க. அப்படியே தான் இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு சித்தம் இந்த வியாதியோடு இருப்பது, கர்த்தருக்கு சித்தம் இப்படி தரித்திரத்தில் இருக்கிறது, அப்படியே போயிட்டாங்க ஒரு சந்ததி. ஆனால் இப்போ நமக்கு நல்ல லைட்டை போட்டார் ஆண்டவர், நல்ல வெளிச்சத்தை போட்டார். தம்பி, இதெல்லாம் கிடையவே கிடையாது, இது உனக்காக நான் வைக்கவே இல்லை அப்படின்னு இப்போ வெளிச்சம் உள்ள அடிக்க அடிக்க இப்போ வாழ்க்கையில் வேறு விதமான மாற்றங்களை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ ஜனங்க இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஸ்டார்டிங்கில் அதை பேசும்போது இது வேற மாதிரி இருக்கு. ஒருத்தர் சொன்னார், என்ன வெளிநாட்டு சரக்கா இது அப்படின்னாரு. நீங்கள் பேசுறத பார்க்கும்போது வெளிநாட்டு சரக்கு மாதிரி தெரியுது அப்படின்னாரு. நான் சொல்ல, இல்லை இல்லை, இது பைபிளில் இருக்கிற சரக்கு தான், ஃபாரின் சரக்குங்காதீங்க. இது எங்கே இருக்குது? பைபிளில் தான் இருக்குது. அது என்ன விசுவாசம் முடியும் ஆகும், அதெல்லாம் நம்மளால் ஒன்றும் ஆகாது பிரதர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், பவுலியா அப்புறம் சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு ஏன் சொன்னார்? அப்புறம் மண்டை அப்படியே சொரிஞ்சிட்டு போகிறது ஏன்னு சொன்னார்? இவங்க ஒரு போதனையை கேட்டு அப்படியே வளர்ந்துட்டாங்க பாருங்க. உபத்திரத்தில் தான் கிடக்கணும், கண்ணீரில் தான் கிடக்கணும், பிசாசு எந்த நேரத்தையும் ஒன்று என்ன பாடுபடுத்துவான், இதெல்லாம் சொல்லி ஒரு நெகட்டிவான அட்மாஸ்பியரை மண்டைக்குள்ளே கொண்டு வந்து வாழ்க்கையே தோல்விகரமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. பண பிரச்சனையில் இருப்பாங்க, குடும்ப பிரச்சனையில் இருப்பாங்க, சரீர பிரச்சனையில் இருப்பாங்க. அவர்களுக்கு இல்லாத பிரச்சனைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அப்படி வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி ஒரு தலைமுறையை குழி தோண்டி போச்சுட்டாங்க. கர்த்தர் நல்லவர், இப்பொழுது உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவரை உயிர்ப்பிக்கிறார். எழுத்து கொள்ளும், ஆவியோ என்ன பண்ணும்? ஆமா, கொன்னுட்டாங்க ஒரு தலைமுறையை. ஆனா தேவன் இப்பொழுது உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவர் தேவன் சொல்றார், கிடையாது, நீ வாழ பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன், நீ எல்லா தீமைகளை மிதிக்க பிறந்தவன், நீ தீர்வுகளை ஏற்படுத்துகிற அபிஷேகத்தையும் ஞானத்தையும் நான் உனக்கு தரங்கிறது தான் இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வெளிச்சங்களாக இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் பெற்று ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்தீங்கன்னா சில பேர் உங்களை பார்த்தே ஆண்டவர்கிட்ட ஓடி வர ஆரம்பிப்பாங்க. நீங்க பெரிய சுவிசேஷமே சொல்ல வேண்டியது இருக்காது. உங்க வாழ்க்கையே பெரிய சுவிசேஷமா என்ன பண்ண ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஹவு டு, இதுல எப்படி வாழ்றது, இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஜெயத்திலே எப்படி வாழ்றது? நம்புறீங்களா உங்களுக்கு ஜெயத்தை கடவுள் வச்சிருக்கிறாருன்ட்டு? வெற்றி தான். எல்லாம் சொல்லுங்க, வெற்றி தான். நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரதர் ஜோம் பண்ணி சொல்லுங்க என்ன ஆகுன்ட்டு. ஜோம் பண்ணாமலே நான் சொல்றேன், உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. ஜெயம் தாங்க உங்களுக்கு. அதுக்கு மாற்றா கடவுள் ஒன்றை வைக்கவே இல்லை. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென், பிரைஸ் காட். ஸோ மார்க் 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். இது ஒரு அற்புதமான ட்ரூத் பாருங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குதுன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஆமென், அல்லேலூயா அப்படி சொல்றாங்க. ஆமா, ஆனா கடவுளுடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறதோ அது மாதிரி நீங்க பேசுற வார்த்தைக்கும் ஒரு வல்லமை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் வாயின் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குன்ட்டு? நம்புறீங்களா? ஒருத்தங்க சில பேர் உட்காந்து அழுறாங்க. ஏன் அழுதீங்க? இப்படி பேசி போட்டாங்க பிரதர். என்ன பேச தானே செஞ்சாங்க? இல்லை, பேசுனது உள்ளே போய் என்னை அழ வச்சிருச்சு. சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. என்ன இன்னைக்கு தான் அந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா பேசினாரு. அப்போ எப்படி இன்னைக்கு ஏன் ஸ்மைல் வந்துச்சு? இப்போ நல்லா பேசுனதுனால ஸ்மைல் வந்துடுச்சு. அப்போ வார்த்தையால் ரெண்டையுமே செய்ய முடியுது. குத்தி கிழிக்கவும் முடியுது, குத்தி கிழிச்சதா தைக்கவும் முடியுது. ஔஷதமான வார்த்தைகளும் இருக்கிறது, பட்டைய குத்துக்கு போல் பேசுகிற வார்த்தையும் இருக்குதான். வாயிலேயே விச்சரோ வச்சுட்டு அழிதாங்க. அவங்க பேசினாலே போதும், ஆள் காலி. அந்த அளவுக்கு பவர் எங்க இருக்குது? பேசுற வார்த்தையில் இருக்குது. பேசியே என்ன கொள்ளுதால கொன்றான அப்படிங்கிறாங்க பாருங்க. அப்போ கொல்ற வல்லமும் மட்டும் இல்ல, உயிர்ப்பிக்கிற வல்லமும் இருக்குது.
நம்ம எப்பவுமே ஒரு 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 பவரை நெகட்டிவாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு பாருங்களேன். நாவை பற்றி, வார்த்தையை பற்றி எல்லாம் நான் முன்னாடியே கூட கேட்டிருக்கிறேன். எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நாவு பொல்லாதது, நாவு ஒரு நெருப்பு, வேகாது பருப்பு அப்படின்ட்டு இப்படியே சொல்லி ஓட்டாங்க ரொம்ப நாளா. அதுக்கப்புறம் பார்த்தா இருதயம், அவன் இருதயத்தை பற்றி பேசுவாங்க. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும் அப்படிம்பாங்க. நாவு கெட்டது, இருதயம் கெட்டது, உன் கண்ணு கெட்டது, கை கெட்டது, கடைசியில் நீனே ஒரு கெட்டவன் அனுப்பிச்சு விட்டாங்க. ரைட், ஓகே சார், கிளம்புறேன் சார் அப்படின்ட்டு. சர்ச்சுக்கு போனான்னா டெய்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். என்ன கன்ஃபர்ம் தெரியுமா? ஒன்ன மாதிரி அயோக்கிய பையன் ஒருவனும் இல்லை போ. இந்த வெளிப்பாட்டை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு உரிச்சு காமிச்சாங்க. ரைட்டு ரைட்டு ரைட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது, பிரசங்கம் பண்ணுறவர் மாதிரி ஒரு பெரிய மாதிரி ஆள் தில்லாலங்கடி யாருமே இல்லை. அன்னைக்கு தான் ஒரு சமாதானம் வந்துச்சு. சரி சரி ரைட்டு, நீ பரலோகம் போவியா? எனக்கும் அதே கேள்விதான், நீ போவியா? நீனும் போக மாட்டேன், நானும் போக மாட்டேன் போ. இப்படியே போயிடுச்சு பாருங்க. அப்புறம் தான் திறந்து பார்த்தா இது அந்த மாதிரி ஒரு போதனையே இல்லை. இது சும்மா இவங்க மண்டைக்குள்ள இருந்து எதையோ பேசி வச்சிருக்கிறாங்க. இருதயங்கிறது ஒரு அழகான தோட்டம்னு இயேசு சொன்னார். அது ஒரு அழகான விளை நிலம் என்று இயேசு சொன்னார். அந்த இருதயங்கிற நிலத்துல மட்டும் நீ நல்ல விதையை நீ போட்டனா 30, 60, 100 பலனை நீ பார்க்க முடியும்னு சொன்னார். அல்லேலூயா. அப்பதான் இந்த முற்போக்கு பக்கமே எனக்கு புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் பாதகமான விதத்துல படிச்சுட்டு வந்த நான், அப்புறம் ஒரு ஷிஃப்ட் ஏற்பட்டுச்சு. இல்லை, இது எல்லாமே பாதகமா நம்ம படிச்சிட்டோம், சாதகமா படிக்க வேண்டியது இருக்குது. எங்கிருந்து? தேவன்ல இருந்து வாழ்க்கையின் எல்லா ஒட்டுமொத்தத்தையும் அப்படியே கொஞ்சம் முற்போக்காக படிக்க ஆரம்பித்தோம். ஆமென். இந்த ஷிஃப்ட் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மலேசியாவில் நடந்த கான்ஃபரன்ஸில் நான் பேசின தலைப்பே இதுதான். கிறிஸ்தவம் என்பது ஒரு முற்போக்கு அணுகுமுறை. இட் இஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். 3 நாளும் 400 போதகர்களுக்கு நான் பேசினது இந்த ஒரே ஒரு டாபிக் தான். இட்ஸ் அ பாசிட்டிவ் சேஞ்ச். இது ஒரு முற்போக்கான அணுகுமுறை. தேவன் முற்போக்கு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொல்ற தேவன் அல்ல, உங்களை வாழ வைக்கிற தேவன். முதல்ல தேவனை சாதகமா பார்க்கணும். கடவுளே கொல்ற கடவுளா பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களை யார் தான் காப்பாத்துவா? கடவுளே கெட்டவரா பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த உலகத்துல உங்களுக்கு நன்மை செய்கிறது தான் யாரு? யாருமே கிடையாது. காட் இஸ் a good God. எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென். பைபிளை பத்தி ஒரு நெகட்டிவான இமேஜ் கொடுத்துட்டாங்க. முதல்ல கடவுளை பற்றி ஒரு கெட்ட இமேஜ், அதை மாத்திரணும். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். நான்லாம் வளர்ந்து வந்த டைம்ல அப்படி ஒரு எண்ணமே எனக்கு இருந்தது கிடையாது. என்ன எண்ணம் இருந்துச்சு? சொல்லிட்டே இருப்பாங்க, கடவுள் நோட்டு வச்சு எழுதிக்கிட்டே வராரு, ஒரு நாள் மொத்தமாக இருக்குது மௌனே அப்படின்ட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். கூடயே வராரு. இதில் வேற வசனம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எனக்கு அந்த வசனமே பிடிக்கல பாஸ். சண்டே ஒரு நாள் கூட லீவ் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. உண்மையிலே சொல்கிறேன், என்ன ரியல் ஃபீலிங்கோ அது உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ இவர் வேற கூடயே வருவாரா, இவரை கலட்டி விடுறது எப்படி, இவருக்கு மறைவாக எங்கேயாவது போக முடியுமா, இப்படி தான் யோசித்தேன். ஏன்னா கடவுளை பற்றியே நெகட்டிவாக சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சதுக்கப்புறம் தெரியுது, அப்பா நீங்கள் இல்லாத ஒரு நாளே எனக்கு வேண்டாம், நீங்கள் எப்போது என் கூட இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும்போது உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கெட்டவனுக்கு கூட அவர் நல்லவர். ஹலோ, நீங்க இப்படி யோசிக்க கூடாது. அவர் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இந்த விஜயகாந்த் படத்தில் உள்ள டைலாக் மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. நல்லவனுக்கு நல்லவன், கடவுள் கெட்டவனுக்கு கெட்டவன், அவ்வளோ கிடையாது. என்ன ரஜினிகாந்த் படமா? நீங்க தான் தெளிவாக பார்த்துருக்கீங்க. அவரு நீங்க பாஸ்டர், நீங்க வசனத்தை மாத்தாதீங்க, திரைக்கதை வசனத்தை நீங்க மாத்துறீங்க. நான் 3 வாட்டி பார்த்துருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். ரஜினி சொன்ன டயலாக் அப்படிங்கிறேன். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்டவர் கிடையாது கடவுள். கடவுள் அப்படி கிடையாது. வேதவசனத்தில் இயேசு பேசின கடவுள்ல இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் யாருமே பேசுறது கிடையாது. இயேசு பேசின கடவுளே வேற தெரியுமா உங்களுக்கு?
இன்னைக்கு எந்த சபையிலையும் நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா இயேசு பேசின கடவுளே இன்னைக்கு பேச மாட்டாங்க, வேற ஏதாவது இவங்க பேசிட்டு இருப்பாங்க உட்கார்ந்து. அவர் சொன்னாரு, என் அப்பா யார் தெரியுமா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். பொல்லாதவர்களுக்கும் நன்றி இல்லாதவர்களுக்கு கூட என் தகப்பன் நன்மை செய்கிறார்னு சொன்னார். இயேசு கடவுளை பற்றி சொன்னது, God is a good father. எல்லாம் சொல்லுங்க, God is a good father. எல்லாம் சொல்லுங்க, கடவுள் ஒரு நல்ல தந்தையா இருக்கிறார். நல்லா சொல்லுங்களேன், கடவுள் ஒரு நல்ல தந்தையா இருக்கிறார். Amen. He is a good father. அவர் ஒரு நல்ல அப்பா. அது ஏன்னா அப்படி சேர்த்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு பையன்ட்ட ஆண்டவர் வந்து உங்க அப்பா மாதிரினா, அப்ப எனக்கு ஆண்டவரே வேண்டாங்க. அவர் அப்பா அந்த மாதிரி இருந்திருக்கிறாரு. இல்லடா உங்க அப்பா மாதிரி இல்லடா, நல்ல அப்பா, அப்படி சொல்லுங்க அப்படிங்க. எங்க அப்பா மாதிரி தான் ஆண்டவர், எனக்கு ஆண்டவரே தேவையில்லை சார் அப்படிங்க. உதாரணத்துக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது பாருங்க. தேவன் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, குட் ஃபாதர். அப்புறம் இந்த பைபிளை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ, பைபிள் வேத வசனங்கள் படிக்கும் போதே பயமா இருக்கும். அப்படியே உன்னை முட்டை அடிப்பேன், கொத்து புரோட்டா போடுவேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. பைபிள் படிச்சு பயந்துருக்கீங்களா நீங்களா? நான்லாம் ரொம்ப பயந்துருக்கிறேன். ஏன்னா இது அப்படிதான் அவங்க என்ன பிரசங்கம் பண்ணாங்களோ நமக்கு கண்ணாடி போட்டு விட்டாங்கல்ல. பச்சை கலர் கண்ணாடி போட்டால் எப்படி தெரியும்? எல்லாம் பச்சையாவே தெரியும். மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா மஞ்சளாவே தெரியுங்கிற மாதிரி கடவுள் மாமனா இன்னைக்கு பைபிளை நீ படிக்கல பார்த்துக்கோ, இன்னைக்கு உன்னை தூக்கிடுவார் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன், என்ன கொக்கி குமார் அவர்? கடவுளை ஒரு கொக்கி குமாரேன்னு சொல்லி வச்சுங்க, தூக்கிடுவார் உன்னை, செஞ்சிருவார், இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர பயம். சரி ஏதாவது வாசிப்போம் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக எடுக்கும் பாடியாவையோ ஒரு திகில் படத்துக்கு போன மாதிரியே இருக்கும். பழைய ஏற்பாட்டெல்லாம் படிக்கும்போது ஐயோ எப்போ முடியும்னு தெரியலையே, 5 அதிகாரம் வேற 1ஆம் தேதின்னு சொல்லிட்டோம், இதில் அதில் வேற குறைச்சோம்னா இவர் வேற எதுலையாவது கையை வச்சுட்டாருன்னா என்ன பண்ண, இந்த மாதிரியான ஒரு இது பாருங்க. அப்புறம் கடவுள் இதை ஷிஃப்ட் பண்ண இதெல்லாம் மாற்றினார். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இது ஒரு அமுத சுரப்பி, இது ஒரு ஞான சுரப்பி, இது ஒரு ஜெயத்துக்கான திறவுகோல். ஆமென். ஓ, அது மாறினதுக்கு அப்புறம் பாருங்க, இப்போ யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, நீ பைபிள் படிச்சியா, பைபிள் படிச்சா, படிக்காம இருக்க முடியல. அல்லேலூயா. வாசிக்காம இருக்கவே முடியல. ஏன்னா தேவனுடைய ஞான சுரங்கங்களை தேவன் இதற்குள்ளே கொட்டி வைத்திருக்கிறார். ஆமென். இது ரொம்ப பாரமானதுன்னு காமிச்சிட்டே வந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சு, இல்லை இல்லை இது பாரமானதல்ல, இது ரொம்ப என் பாரத்தெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். கடவுளுடைய கட்டளைகள் நம்மை கட்டி போடுவதற்கு கொடுக்கப்பட்டதல்ல, நாம் சுதந்திரமாய் வாழ்வதற்கு அதுவே வழியாக இருக்கிறது. ஆமென். அதனாலதான் பைபிள்ல படிக்கிறோம், அவருடைய கட்டளைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே, அப்படி படிக்கிறோம். பாரத்தெல்லாம் போக்கும். அப்புறம் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையை முற்போக்கா பார்க்க ஆரம்பிச்சோம். வாழ்க்கைனா அது ஒரு இது, அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ தேவனை கரெக்டாக பார்க்க ஆரம்பித்த பிறகு, கடவுளுடைய வார்த்தையை கரெக்டாக பார்க்க ஆரம்பித்த பிறகு, இப்போ வாழ்க்கையையும் நம்ம கரெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். படிப்படியாக சொல்கிறேன், இந்த ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் வாழ்க்கையை ஒரு ஹோப்லெஸ்ஸாக என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி பார்த்துட்டு இருந்தேன் நாம. இப்போ வாழ்க்கையை எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோன்னா, எல்லாமே கூடும். லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல்னு தோண ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. வாழ்க்கை ஒரு பண்டிகையாகவே மாற்ற முடியும்னு தோணுச்சு. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சந்தோஷத்தோட நீங்க தூங்க போக முடியுங்கிறது தோண ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இட்ஸ் a wonderful things my friends. Hallelujah. Amen. நேற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாய். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு போகிறோம். வாட் அ லைஃப் அப்படின்ட்டு. ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். சும்மா கிடையாது. இது ஒரு நேற்றுக்கு சுரண்டைக்கு போயிருந்தோம். ஊழியத்துக்கு போய் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு அந்த மக்களுக்கெல்லாம் ஜோம் பண்ணி பிளெஸ் பண்ணிட்டு வரோம். அவ்வளோ சந்தோஷம், ஹாப்பி. நிறைய பிள்ளைங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அப்புறம் போயிட்டு பார்டர் புரோட்டாலாம் போயிட்டு, ஐயோ இந்த நற்செய்தி எனக்கு அறிவிக்கவே இல்லையா, யார் செய்த பிள்ளை இது அப்படிங்களா. ஸோ போய் சாப்பிட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இப்போல்லாம் சீசனே இல்லையே அப்படின்னாங்க. நாங்கள் போய் நிற்கவும் மழை கொட்டுச்சு. ஹலோ, ஆமென்.
போய் நல்ல குளியெல்லாம் போட்டுட்டு 3 மணி 4 மணி ஆச்சு வீட்டுக்கு திரும்ப வர. திருப்பி பார்த்தா 8 மணிக்கு சர்வீஸில் பேசணும். ஒரு 4 மணி நேரம் தூக்கனாலும் அவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக எழுந்து வரேன். நான் சொல்கிறேன், வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வாழ பிடிச்சிருக்குது. இந்த மாற்றத்தை தேவனை குறித்த காரியங்கள் தந்திருக்குன்னு உங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இலை பிடிச்சிருக்குது, வாழ பிடிச்சிருக்குது. எல்லா காரியங்களை பார்க்கும்போது கடவுளை குறித்த அறிவும் கடவுளுடைய வார்த்தை குறித்த தெளிவில் நின்று பார்க்கும்போது பயம் இல்லை, அச்சம் இல்லை. நீதிமொழிகள் திருப்புங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதெல்லாம் உண்மையா, இப்படிலாம் இது ஏதோ விடுறார அப்படின்னு நினச்சிடாதீங்க. நீதிமொழிகள் 3:22. அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும், எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். எல்லாம் சொல்லுங்க, பயமின்றி நடப்பாய். சும்மா தில்லா போவீங்க, அஞ்சுக்கிட்டே போக மாட்டீங்க. என்ன ஆகுமோ ஏதான், அச்சமே கிடையாது, பயமே கிடையாது. உள்ளத்தில் தேவ அன்பு இருக்கும் பொழுது பயமே அங்கே இருக்காதுங்க. உள்ளுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆமென். இந்த வாழ்க்கையெல்லாம் நிறைய பேர் வாழ பயந்துகிட்டே இருக்காங்க. வேலை போயிருமோ, வாழ்க்கை என்ன ஆகுமோ, எதையாவது பற்றி பயந்துட்டே இருப்பாங்க. உட்காந்து 24 மணி நேரம் எதையாவது பார்த்து பயப்படு. பயமே கிடையாது. அங்கே என்ன போட்டுக்குது பாருங்க. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாது இருப்பாய். நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் நித்திரை இன்பமாயிருக்கும். மாத்திரையை போட்டு வாங்க வேண்டாம் உங்க தூக்கத்தை. எப்பவும் தூங்குறோம், எப்போ எந்திக்கிறோமோ இப்போ எந்திக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு லைஃப் ஸ்டைல். இங்கே அழுத்தமும் உங்கள் பாரமும் இல்லைன்னா வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ தான் இயேசு உங்களை கூப்பிட்டுருக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு பரிபூர்ண ஜீவனை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கூப்பிட்டுருக்கிறாரு. ஆனால் வாழ்க்கை ஒரு போராட்டமானதா, கண்ணீர் உள்ளதா, கவலை உள்ளதா நீங்கள் வாழ வேண்டியதில்லை. தேவனை குறித்த சரியான பார்வையும் தேவ வார்த்தையை பற்றிய சரியான பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது 3வது எந்த நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்கன்னா, வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்கிற நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, லைஃப் இஸ் a beautiful. ஆமென். வாழ்க்கை ரொம்ப அழகானது, ஒரு பண்டிகை, அதை நீங்கள் கொண்டாடலாம். ஆமென். ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஏன்டா விடிஞ்சது அப்படி யோசிக்க மாட்டீங்க. வா, இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸை கடவுள் எனக்காக வச்சிருப்பாரு. இந்த நாளில் நான் போய் வாழ போறேன், எனக்கான காரியங்களை கர்த்தர் செய்வார், எனக்கு முன்னாடி அவருடைய கிருபை செல்லும். ஆமா, அப்படி பார்ப்பீங்க நீங்க. ஐயோ ஏன்டா பிறந்தோம், ஏன்டா இருக்கோம், ஏன்டா வாழ்ந்தோம், அப்படி வாழ மாட்டீங்க. வேற மாதிரி வாழ ஆரம்பிப்பீங்க. இது எல்லாமே எப்படி வருதுன்னா, தேவனை கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், கடவுளுடைய வார்த்தையை கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா எல்லாமே ரொம்ப கரெக்டாக தெரியும். நாளாவ நீங்கள் மனுஷங்களை கூட கெட்டவனே பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. பாவம் அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையோ அப்படி போயிட்டே இருப்பீங்க. ரொம்ப கோவம்லாம் போய்டும் உங்களை விட்டு தன்னால். முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன், ஒரு பையன் சரியில்லை, யாருமே அப்படியே இந்த டெம்பர்லாம் வேற மாதிரி ஆயிடும் பாருங்க. அப்படிலாம் கோபமா இருக்கிறவங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு அவங்க மேலே ரொம்ப கோபம். யார்கிட்ட காட்டுறேன்னே தெரியல, யாராவது கிடைச்சா அவங்க மேலே காட்டி விட்டுருவாங்க. உண்மையிலே கோபம் யார் மேலே தான் இருக்குது, அவங்க மேலே. அவங்களுக்கு அவங்களுக்குள்ள கம்ஃபர்ட்டாக இருக்க முடியல, அதனால யாரையாவது பார்த்து எரிஞ்சு விழுந்துக்கிட்டே அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. யாரையாவது பார்த்து கோவப்பட்டே இருப்பாங்க. அதான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை பாருங்க. ஆனால் இந்த புரிந்து கொள்ளுதல் உங்களுக்கு வரும்போது நீங்கள் மனுஷனை கூட எப்படி பார்ப்பீங்கன்னா, சரி போட்டோம், அவன் தெரிஞ்சதை அவன் பண்ணியிருக்கான், கர்த்தர் அவருக்கு செஞ்சதை எனக்கு பண்ணுவார். ஆமென். லெட் கோ, விட்டு விடு, போலாம் வாழ்க்கைய அப்படின்னு போற மனப்போக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆமென். யோசிப்பு வாழ்க்கையில பாருங்களேன், மனுஷனை பத்தி ரொம்ப முற்போக்காக நம்புறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா குழி தோண்டினதே யாரு தான், அண்ணன்மார்கள் தான். பாட்டு தான் எழுதலாம், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான, எல்லாருக்கும் தெரியுது அந்த பாட்டு, அவசரமான உலகத்தில். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, எல்லாம் போடுவேன். இவர் மட்டும் இல்லை, சபையே கெடுத்து தான் வச்சிருக்காரு அப்படின்ட்டு. நல்லா அந்த ஊரையே கெடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான். இந்த மாதிரி
அப்படிதான் மைண்ட்ல தோணும். என்ன உறவு, அண்ணன் என்ன தம்பி என்ன, அப்படிதான் பாடணும். ஏன்னா அதுதான் தோணுது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் ஏமாத்துக்காரன், ஒருவையே சரியில்லை நாட்டில்ன்னு நல்லா போட்டுட்டு யோசேப்பு அப்படியே படுத்து கிடந்திருக்கணும். அதுதானே வாழ்க்கை, அப்படிதானே? ஆனால் அவன் அப்படி இல்லை பாருங்க. அவனுக்கு ஒரு ஹோப், அவனுக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாம் பாதகமாக இருக்கலாம், ஆனால் தேவன் சாதகமான தேவனாக இருக்கிறார். அவர் ஏன் பட்சமா இருக்கிறாரு? இந்த பாதகமான உலகத்துல ஒரு சாதகமான வாழ்க்கையை நான் வாழ்வேன்னு வாழ ஆரம்பிக்கிறான். ஆமென். எல்லாரும் கெட்டவங்களா இருக்கலாம். சில பேருக்கு பாருங்க, எல்லாரும் கெட்டவங்க, ஒரு பைய சரி கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அனுபவத்தெல்லாம் பார்த்து 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 யாரை பார்த்தாலும் அப்படியே ஒரு எண்ணங்கள் வந்துடுச்சு. ஆனால் யோசேப்பு அப்படி உட்பட்ட ஒரு கசப்பில் வாழலான்னா வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவன் அப்படி வாழல. அவனுக்கு என்னன்னா, இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கெல்லாம் தீமை செய்ய நினச்சிங்க, ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் பண்ண எல்லா தீமைகளையும் கடவுள் நன்மையாக மாற்ற முடியும். ஆமென். அவனை விட்டுருங்க, அவன் ஐயோப்பாம், அவனை போட்டு அவன் மேலே கோபப்படுறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. பாருங்க, நான் அப்படிதான் கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையிலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். வாழ்க்கையில் நமக்கு எதிராக செய்கிற ஒவ்வொரு காரியம், வாழ்க்கையில் வர்ற எல்லா எதிரான காரியங்கள் எதுவானாலும் அதை பார்த்து எனக்கு கெட்ட காலமே கிடையாது, ஏன்னா என் ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால எப்போதும் எனக்கு நல்ல காலம்தான், எப்போது நல்ல காலம்தான், எனக்கு நல்ல காரியங்கள் மாத்திரமே நடக்கும். ஆமென். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று அவருடைய வாக்காக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடரும். ஐயா, கெட்ட மனிதர்கள் இருக்காங்களே, இருந்துட்டு போட்டும், நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை அவுட் ஆகிறதுக்கு தான் பால் போடுவான், ஆனால் நீங்கள் 6 தூக்குவீங்க, பவுண்டரியை தாண்டி போகும். ஆமென். ஆமாம், பிசாசு இருக்கிறானே, பயப்படாதீங்க. அவன் பயப்படுற அளவுக்கு அவன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அவன் சேட்டை, அவன் பண்ணுற எல்லாத்தையும் அப்படியே சாதகமாக்கிட்டு நீங்கள் மேலே வருவீங்க. ஆமென். ஒரு 1 வீக்காக எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டு இருந்தது. இந்த சர்ச் இடத்த பற்றி கொஞ்சம் நம்ம இங்கே வந்து நல்லா இதாக உடனே கொஞ்சம் வாடகை இது பண்ணுறது, சில இடத்தெல்லாம் நாங்கள் தரமாட்டோன்னு எடுத்துக்கிறது, என்ன திடீர்னு மாடிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் அப்படியே ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டான சில விஷயம் உள்ளே வந்துச்சு. நீ காலையில் சர்வீஸில் அதை பற்றி ஷேர் பண்ணேன். நான் சொல்கிறேன், அப்படி கேட்கும்போது இது மனுஷங்க ஒரு இதே இல்லை, எப்படியோ கொடுத்துருந்தாங்க, நம்ம எவ்வளோ அழகாக அந்த இடத்த இது பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் இயல்பில் தோணுச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, நீ யார் எனக்கு இவ்வளோ பண்ணுற, இது இப்படிலாம் பண்ணி என்ன இது பண்ணுறதுக்கு? என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்குது, நான் நம்புகிறேன். இப்படி எவ்வளோ நாள் தான் வாடகை இடத்துல இருக்க போகிற, சீக்கிரமாக சொந்த இடத்துக்கு நீ போவ. ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஒரு சொந்த இடத்துக்கு நீ போவ. ஆமென். இந்த சென்ட் கணக்கில் உனக்கு தேவையில்லை, ஏக்கர் கணக்கில் நான் உனக்கு தருவேன். ஆமென். என் மனதை நான் அப்படி தான் திருப்பணும் பாருங்க. என் மனசு அப்படி தான் நான் திருப்ப விரும்புகிறேன். ஏன்னா மனுஷங்களோட நான் யுத்தம் பண்ணுறதுக்கும் சண்டை போடுறதுக்கும் நான் வரல, தேவனை நம்பி காரியங்களை செய்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன், 6 மாசத்துல ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு நம்ம போகிறோம். within a 6 months we are going to amazing place. அற்புதமான ஒரு இடத்துக்கு நம்ம போவோம். கர்த்தர் அதற்கான அனைத்து காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். ஆமென். நீ எந்த பால் போடுறா, நான் அடிச்சு தூக்குறது தான் என் வேலையே. ஆமென். அப்படி ஆயிடுமே இப்படி ஆயிடுமே, இதெல்லாம் நான் பார்த்துருவோம். வளர்ந்து வர்ற ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு நெகட்டிவாக கொண்டு வரான். இப்போ நான் அதில் கொஞ்சம் மசில்ஸ்லாம் டெவலப் ஆயிடுச்சு கொஞ்சம். என்னமும் நீ பண்ணு, நம்ம கதை வேற மாதிரி தான் போகும். எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம் ஆமாம். ஒரு விதத்தில் இந்த மூட்டை பூச்சி மாதிரி தான், நசுக அது பெட்டே இருக்கும். அது மாதிரி தான் பாருங்கள், நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க நீங்கள் பெருகுவீங்க. ஆமென். உங்களை யாரும் ஒடுக்க முடியாது. பயப்படாதீங்க. வாழ்க்கையின் காரியங்களை குறித்து அஞ்சாதீங்க. எந்த நெகட்டிவையும் எந்த எதிர்மறையான காரியங்களையும் உங்களால் நேர்மறையாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீ காலையில் பேசின செய்திலாம் இருக்குது, போய் கேளுங்க. நிறைய இடத்துல நோ சொல்லியிருப்பாங்க, நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் அது எல்லாமே ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நல்ல வேளை நீ நோ சொன்னப்பா, இல்லைன்னா நான் அங்கேயே உட்காந்துருப்பேன். நீ நோ சொல்ல போய் தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு நான் வந்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டவர் பண்ணுவார். ஆமென். ஆமாம், என் வாழ்க்கையில் நான் இப்போ திரும்பி பார்த்தேன்னா, நான் எனக்கு நோ சொன்ன காரியங்களுக்காக ஆண்டவருக்கு இப்போ நன்றி சொல்கிறேன். நான் தேங்க்யூ டாடி. அந்த அடைச்ச வாசலுக்கு ரொம்ப நன்றி. திறந்து மட்டும் இருந்தது, அங்கனே உட்கார்ந்து இருந்திருப்பேன். இப்போ அடைச்சதுனால நானே சிலதை திறக்க வேண்டும், உண்டாக்கணுங்கிற மாதிரி ஒரு காரியத்தை எனக்குள்ளாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் நல்லவர், அவருடைய வார்த்தைகள் நல்லது, அவர் வைத்த வாழ்க்கை ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. Yes, it's a good life. அதனால தான் ஜெனிசிஸ் 1 கொஞ்சம் நல்லா படிச்சிங்கனாலே வாழ்க்கை விளங்கிடும். ஆதியாகமம் 1 படிச்சிங்கன்னா அங்கே திரும்ப திரும்ப என்ன படிக்கிறீங்க? நல்லது என்று கண்டார். எல்லாம் சொல்லுங்க, நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார். தேவன் சொன்னார், உண்டாயிற்று, நல்லது என்று கண்டார். தேவன் சொன்னார், உண்டாயிற்று, நல்லது என்று கண்டார். தேவன் சொன்னார், உண்டாயிற்று, நல்லது என்று கண்டார். ஆமென். அப்ப பாருங்க, கர்த்தர் நல்லதை உண்டாக்குற கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிறார். ஆமென். கடைசியில மனுஷனை படைச்சிட்டு இப்ப சொல்றாரு, எல்லா பத்தியும் படைச்சிட்டு நல்லதுன்னு சொன்னார்ல, மனுஷனை படைச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே போட்டிருக்குது பாருங்க, 1வது அதிகாரம். சில பேர் பாருங்க, இப்போ தாங்க எல்லாமே மோசம்னு சொல்ல போறாரு நினைக்கிறீங்க பாருங்க. அப்படி இல்லை பாருங்க, எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டு நல்லது நல்லது நல்லதுன்னு கடவுள் சொல்லிட்டாரு. இப்போ உங்களையும் என்னையும் அல்லது மனுஷனை படைச்சிட்டு கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. 31:1 அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். படைச்ச எல்லாத்தையும் பார்க்குறாரு. சமைச்சதே நீங்கள் சில நேரம் பார்க்க மாட்டீங்க, எழுதுனதை நம்ம திருப்பி பார்க்க மாட்டோம். ஆனால் அவர் படைச்சதெல்லாம் என்ன பண்ணுறாரு? ஒருத்த முறை அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது மிகவும் நன்றாய் இருந்தது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, so good. எப்படி வந்திருக்குது? இட்ஸ் வெரி குட். ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, it was very good. எல்லாம் சொல்லுங்க, it was very good. Amen. கடவுளே சொல்றார், it was very good. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி நல்லது நல்லதுன்னு சொன்னாரு. ஏன்னா வெறும் படைப்புகள் மட்டும்தான் இருந்தது, மனிதன் அங்கு இல்லை. இப்போ ஆதாமும் ஏவாளும் வந்தவனே கடவுள் சொல்றாரு, இது வரைக்கும் வெறும் நல்லது, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. It was very good. Amen. நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது வெரி குட். நீங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஊருக்கு நல்லது, இந்த பட்டணத்துக்கு நல்லது, இந்த சபைக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. ஆமென். எஸ், இந்த பார்வையை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, இது இல்லைன்னா நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் மாத்துங்க. இட் வாஸ் வெரி குட். எல்லாம் சொல்லுங்க, இட் வாஸ் வெரி குட். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை அப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும். கடவுள் பேசி பேசி எப்படி இந்த வெரி குட் அப்படிங்கிற ஒரு உலகத்தை உண்டாக்குனாரோ அப்படி ஒரு உலகத்தை அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நீங்களும் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆமென். இன்னைக்கு கொஞ்சம் தீமைகள் ஆங்காங்க இருக்குது, உண்மைதான். ஆனா கடவுள் சொல்றாரு, பயப்படாத, தீமையை நன்மையினால் வெல்லலாம் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, தீமையை நன்மையினால் வெல்லுவோம். ஆமென். அப்போ என்னெல்லாம் சொன்னேன்? தேவனை கரெக்டா பார்க்கறது, கடவுளுடைய வார்த்தையை கரெக்டாக பார்க்கறது, வாழ்க்கையை கரெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு டைமில் எதையுமே கரெக்டாக பார்க்கல, எல்லாத்தையுமே தப்பாக பார்த்துட்டு இருந்தோம். இருதயம்னால எப்படி பார்த்தோம்? தப்பாக பார்த்தோம். அது பிறகு தான் தெரிஞ்சிச்சு, இயேசு 2 சொல்லியிருக்கிறாரு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷ சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ தன் இருதயமாகிய பொக்கிஷால இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுறான். அப்ப 2 பக்கம் இருக்குது போல. இருதயத்துல நல்ல விஷயத்தா நிரப்பி வாழ்க்கையை நல்லாக்கவும் முடியும் அப்படிங்கிறது அவ்வளவு நாள் தெரியல. அப்புறம் தான் கண்ணு திறந்துச்சு. ஓஹோ, என்னெல்லாம் பண்ணாதங்கிறத ரொம்ப நாள் பேசினாங்க. என்ன பண்ணணும்னு ஒரு நாள் பேசினதே கிடையாது. கண்ணை திறந்துடாத, ரைட் மூடிக்கிறேன். வாயை திறந்துட, மூடிக்கிறேன். காற்றை திறந்துடாத, பொத்திக்கிறேன். அப்புறம் இப்படி அலைஞ்சு எங்கேயாவது குழியில விழுந்து எந்திரிச்சு அப்புறம் அப்படியே வந்தோம் சபைக்கு.
தோல்விகரமான ஒரு வாழ்க்கை பாருங்க. அப்புறம் தான் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார். இப்போ பார்த்தா அப்படி பார்க்கறது இல்லை. இப்போ இந்த கண்ணையும் இந்த காதையும் இந்த இருதயத்தையும் ஒரு முற்போக்காக பார்க்க தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் இருதயம் நல்ல பொக்கிஷ சாலை. ஆமென். Hallelujah. It is not a evil treasure, it is a good treasure. Hallelujah. நல்ல மனுஷனுடைய இருதயம் ஒரு நல்ல பொக்கிஷ சாலையாக இருக்கிறது. அப்புறம் தான் இன்னொன்று வெளிப்பாடு கிடைச்சிச்சு. இந்த நாவு தப்பு, இந்த நாவு மோசம் இப்படிங்கிற பக்கம் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, இல்லை, நாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இந்த வார்த்தையை வச்சு இன்னொரு பக்கம் வேலை செய்ய முடியுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சு. அது என்ன பக்கம் பாருங்க. வேதவசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் எதுல இருக்குதான்? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமென். ஆனா ஒரு அதிகாரத்தை தான் ரொம்ப நாளா தெரிஞ்சிருந்துச்சு. அது என்னது? மரணம் இருக்கு, சாவு இருக்கு. நாவு ஒரு நெருப்புத்தான், அது காட்டை கொளுத்தி விடும், அது ஊரை எரித்து விடும். இப்படியே நெருப்பை பற்றி நெகட்டிவாக மட்டும் பேசிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? கரண்ட் பாருங்க, 4 பேர் சாக்கு அடிச்சுட்டான். இந்த சிலிண்டர் வந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, சிலிண்டர் வெடிச்சிட்டான், இனிமேல் யாரும் வாங்கிடாதீங்க, விறகடுப்புலேயே நம்ம வாழுவோம், இப்படியே ஓட்டிட்டு இருந்தாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டர் இல்லைன்னா வெடிச்சிடும். இப்போ கதை அப்படியே மாறிடுச்சு. இன்னும் சிலிண்டர் வாங்கலையா, டபால்னு வெடிச்சிருந்தாங்க. இப்போ கதை வேற மாதிரி போயிட்டு இருக்குது பாருங்க. அப்போ எல்லாமே ஒரு கெட்ட பக்கங்களை மட்டும் பார்க்குறாங்க. இப்போ ப்ராஸ்பெரிட்டின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அது ரொம்ப பணத்தை பற்றி பேசுகிறாரோ அது ரொம்ப தப்பு பிரதர், ரொம்ப கெட்டது பிரதர், அப்போ உங்கள் பாக்கெட்டில் இருக்கலாம் கொடுத்துருங்க பிரதர். இல்லை அப்படிம்பார். நீங்கள் சும்மா நடந்தே போங்க, உங்களுக்கு பஸ்ஸு கூட காசு தேவையில்லை. அவங்க சில பேர் பாருங்க எல்லாத்துலேயும் கெட்டதை மட்டும் பார்க்குறாங்க. இது நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ராப்ளம். இது இருதயத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது நீங்காமல் வாழ்க்கை நல்லாகவே ஆகாது பாருங்க. இப்படி இது நீங்கினவர்கள் தான் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். சிறந்த வாழ்க்கையும் வாழ முடியும், சிறந்த ஒரு ஊழியத்தையும் செய்ய முடியும், சிறந்த ஒரு சமூகத்தின் மனிதர்களாகவும் நம்மால் இருக்க முடியும். ஆமென். எஸ், பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் இருதயத்தை கரெக்டாக வச்சு தங்கள் வார்த்தையை கரெக்டாக வச்சவங்க தான் சுதந்திரிக்கிற மக்களாக இருந்திருக்கிறார்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எண்ணங்களும் இருதயமும் வார்த்தைகளும் தேவ வார்த்தையோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா சுதந்திரிக்கிற வாழ்க்கை தான் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆமென். இந்த வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். காலேப் ஜோஷுவா பற்றி நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணாலே உங்களுக்கு போதும், உங்களுக்கு கரெக்டாக விளங்க ஆரம்பிக்கும். அவர்கள் மாத்திரம் முற்போக்காக பேசினார்கள், முற்போக்காக சிந்தித்தார்கள், முற்போக்காக நம்பினார்கள். ஆமென். They believe positive, they will think positive, they will speak positives. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாதகமாய் நம்பினார்கள், சாதகமாய் சிந்தித்தார்கள், சாதகமாய் பேசினார்கள். சில என்ன கேட்பாங்க, பிரதர் உங்கள் டீச்சிங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்களே அது மாதிரியே இருக்குதே அப்படிம்பாங்க. அதில் ஒரு டவுட்டும் தேவையே இல்லை. ஏன்னா பைபிள் ஃபுல்லாக பாசிட்டிவ் திங்கிங் தான் பேசி கொண்டு இருக்கிறது. The power of positive thinking. கடவுளுடைய வார்த்தை இந்த தீமை நிறைஞ்ச உலகத்தில் சாதகமான சிந்தனையை உங்கள் மனதில் கொண்டு வருகிறதாக அது இருக்கிறது. ஆமென். தினந்தோறும் கொஞ்சம் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை கேட்க, கடவுளுடைய வார்த்தைகளை உள்ள கொண்டு வர நீங்க ஆரம்பிச்சு பாருங்க, பாதகமான உங்க வாழ்க்கை சாதகமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். எங்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வருங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்கறது சும்மா கிடையாது, ஆளையே மாத்திரும், வாழ்க்கையை வேற மாதிரி ஆக்கி போட்டுரும். ஆமென். ஆனா நிறைய பேருக்கு இது அந்த அளவுக்கு அவங்க பார்க்காதனால தான் வாழ்க்கை அப்படியே இருக்குது. ஊழியம் செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேற சமூகத்தில் வேலை எந்த காரியங்களை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கலாம். எந்த காரியம் செஞ்சாலும் நீங்கள் முற்போக்காக மாறினாதான் எதையுமே உங்களால் முற்போக்காக மாற்ற முடியும். ஆமென். நீங்க ஒரு பாசிட்டிவான பர்சனா, த குட் மேன் நம்ம படிச்சோம் இல்லையா, த குட் மேன் நல்ல மனுஷன் அப்படின்னு படிச்சோம் இல்லையா, நீங்க அப்படி ஆகும்போது தான் உங்களுக்குள்ள இருந்து சிறந்தவைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உங்க நிறுவனமா இருக்கலாம், உங்க குடும்பமா இருக்கலாம், உங்க சபையா இருக்கலாம், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் அது இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? உங்களை மாதிரி தான் அது இருக்கும், உங்களை மாதிரி தான் அது இருக்கும். அப்போ பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னாகமம் 13 திருப்புங்க பார்க்கலாம். ஒருவேளை சிலருக்கு புதுசாக இருக்கலாம். என்னாகமம் 13
எல்லாவற்றுக்கும் ஒரு முற்போக்கு பக்கம் இருக்கிறது. அதை தான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா காரியங்களுக்கும் ஒரு சாதகமான பக்கம் ஒன்று இருக்கிறது. அதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா வாழ்க்கையை நம்மளால் நல்லா வாழ முடியாது. கெட்டதை மட்டுமே எடுத்துகிட்டு போய்கிட்டே நாம் இருப்போம். என்னாகமம் 13 பாருங்க. உங்களுக்கு தெரியும், இந்த மோசே ஒரு 12 வேவுக்காரர்களை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்பை மாதிரி அனுப்புகிறார். வேவுக்காரர்னா யார்? இந்த ஸ்பை, தமிழ் என்ன சொல்ல, உளவு பார்க்குறவங்க. அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒட்டு கேட்குறதா அப்படிங்கிறீங்களா? உளவு பார்க்குறது. அதாவது நாம் பார்க்குறது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நாமளாக போய் அது என்னென்னு பார்த்துட்டு வர்றதுக்காக அனுப்புகிறாங்க. அப்போ போயிட்டு இவங்க அப்படியே சுற்றி பார்த்து ஒரு ரிசல்ட் கொண்டு வர்றாங்க, ஒரு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரும்போது 10 பேர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 2 பேர் இன்னொரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. தெரியுங்களா அந்த கதை? உங்களுக்கு யாருக்கெல்லாம் தெரியும் இந்த சம்பவம்? 5-6 பேருக்கு தான் தெரியுமா? அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பின்னாடி ஒரு கிளாஸ் நடக்கும், அங்கே வந்துடுங்க, தெரியாதவங்களுக்கெல்லாம். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இது பாருங்கள், ஒரு 10 பேர் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். 27, அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கு ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமிலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகையும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப், இப்போ பாருங்க, இது 10 பேர் சொன்ன அறிக்கை. இப்போ 2 பேர் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அது 30வது வசனத்திலிருந்து வருகிறது. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இப்போ 31வது வசனம், மறுபடியும் அந்த 10 பேர் பேசுறாங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். பாருங்க, இப்படியே அவங்க யோசித்தாங்க. ஒரே ஊருக்கு தான் போனாங்க, ஒரே மக்களை தான் பார்த்தாங்க. ஆனால் 10 பேருடைய பார்வையும் அறிக்கையும் எண்ணங்களும் வேறு மாதிரி இருக்கிறது. 2 பேருடைய அறிக்கையும் எண்ணங்களும் வேறு மாதிரி இருக்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையின் ரகசியமே இதுக்குள்ளே தான் இருக்குது. வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ போகிறீங்க, ஒரு ஊழியத்தை எப்படி செய்ய போகிறீங்க, ஒரு பெரிய கனவுகளை எப்படி நிஜமாக்க போகிறீங்க, எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த குரூப்ஸ் பீப்புள் தான், இந்த 2 வகையான மக்கள் வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே இருக்குது. பாருங்கள், இந்த 10 பேர் மாதிரி சிந்திக்கிற மக்கள்கள் வாழ்க்கையில் தோற்று போகிறாங்க. வாழ்க்கையில் பாதகமாக சிந்திச்சு பாதகமான வழியில் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் 2 பேர் மட்டும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆமென். உங்களுடைய திங்கிங், உங்களுடைய பிலீஃப், உங்களுடைய ஸ்பீக்கிங், இது 3மே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆமென். அவங்க போய் என்ன பார்க்குறாங்கன்னா அதே ஊரை தான் பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சு தெரியுமா? எதுவுமே பெருசுன்னு தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா? இதெல்லாம் தாண்டி கானானுக்கு போவீங்கன்னு சொன்ன தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்க்குறீங்க, எப்படி பார்க்குறீங்க? உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை நீங்கள் எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? கடவுளுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளே இருந்து பார்க்குறீங்களா, அல்லது இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்களே அந்த அனுபவத்திலேருந்து பார்க்குறீங்களா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த 10 பேர் எப்படி பார்த்தாங்கன்னா வேறு மாதிரி பார்த்தாங்க. 2 பேர் எப்படி பார்க்குறாங்கன்னா வார்த்தைக்குள்ளேருந்து பார்க்குறாங்க. அவங்க எப்படி பார்த்தாங்க? எவ்வளோ பெரிய கொம்பனா வேணாலும் இருக்கலாம், கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் நம்ம அந்த தேசத்துக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஆமென். எஸ், அவங்க சொல்கிறான் உடனே போய் அதை சுதந்திரிக்கலாங்கிறான். 2 பேர், 10 பேர் சொல்கிறான் முடியாது பாஸ், எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான் எளிதுங்கிறான். ஒரே ஊர், ஒரே மக்கள், ஆனால் 2 குரூப்ஸுக்கு இருக்கிற நம்பிக்கை வேற, சிந்தனை வேற, இருதயம் வேற. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனோ பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இப்போ என்ன விஷயம், எது டிஃப்ரெண்ட்டு?
என்ன வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா, சூழ்நிலை அதே தான், ஆனால் இவர்களுடைய மனநிலை தான் வித்தியாசமானது. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்கள் மனநிலை முற்போக்கானதாக இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. எந்த சூழ்நிலைகளிலும் வெற்றிகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சாதகமாக நம்புங்க, சாதகமாக பேசுங்க, சாதகமாக எண்ணுங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்காம இருக்கவே முடியாது. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. ஒரு நாள் இப்ப பாருங்களேன், இந்த 33 வாசிக்கிறேன். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரனாகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். அதாவது எதிரியே ஹையா நினைச்சிட்டு தங்களை எப்படி நினைக்கிறாங்க, லோவா நினைக்கிறாங்க. அவன் சொல்றான், அவர்கள் பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம். உண்மையிலே கதை என்னன்னா, அவங்க இவங்களை பார்க்கவே இல்லை. கரெக்டா? இவங்க யாரு? ஸ்பை. ஒளிஞ்சுன்னு இவங்க பார்த்துட்டு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவன் சொல்கிறான், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் யாராக இருந்தோம், வெட்டுக்கிளியை போல் இருந்தோம். சில சொல்லுவாங்க பாருங்க, என்னை பற்றி அவங்க அப்படித்தான் நினைப்பாங்க, எனக்கு தெரியும், என்ன அவங்க தப்பாக தான் நினைப்பாங்க, என்னை குறைச்சி தான் அவங்க எடை போடுவாங்க. மற்றவங்க எடை போடுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் என்ன எடை போட்டுட்ருக்கீங்க, உங்களை பற்றி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இவங்க பார்வைக்கு யாராக இருந்திருக்கிறாங்க, கிராஸ் கோப்பர், வெட்டுக்கிளி. நிறைய கிறிஸ்தவங்க மைண்டில் தான் இருக்குது, இமேஜ் எல்லாம் அப்படி தான் இருக்குது. உள்ள ஒன்றும் பெரிய இமேஜ் உள்ள ஃபார்ம் ஆகவே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, ஆனால் இருதயம் இதில் தான் இருக்குது. நம்மெல்லாம் எம்மாத்திரம் பிரதர், சண்டை பிரசங்கமாக தான் ஓடிட்டு இருக்கோம். சகோதரனே, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ எல்லாம் எம்மாத்திரம். கரெக்டு பாஸ்டர், நான்லாம் எம்மாத்திரம், நான்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் தான் சொல்ல, இந்த எம்மாத்திரம்னே ரொம்ப நாளாக ஏமாத்திரம். இதை சொல்லி சொல்லி அப்போ அவனுக்குள்ள என்ன செல்ஃப் இமேஜ் இருக்கும். இந்த செல்ஃப் இமேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, செல்ஃப் இமேஜ். உங்களுக்குள்ள என்ன படம் இருக்கு உங்களை பற்றி, இது ரொம்ப முக்கியமானது. இட்ஸ் a செல்ஃப் இமேஜ் ஆர் செல்ஃப் எஸ்டீம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். இன்னைக்கு பிஸ்னஸ் வேர்ல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெருசாக ஒரு பெரிய டீச்சிங். 25,000 30,000 ஃபீஸ் கொடுத்து தான் போய் படிக்கணும். போகும்போது எனக்கு கொடுத்துட்டு போயிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, செல்ஃப் இமேஜ். உங்களை பற்றி என்ன இமேஜ் இருக்குது, என்னை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கட்டும் பாஸ். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது சொல்லுங்கள் எனக்கு. நிறைய நேரத்தில் நம்மளை பற்றி நாம் நினைக்கிறது தான் குறைவாக இருக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை, ஒரு ஜெயத்தை கொண்டு வராமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நீங்கள் கரெக்டாக நினைக்க ஆரம்பிங்க. நான் தேவனுடைய பிள்ளை, நான் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், கடவுளுடைய பலன் எனக்கு இருக்குது, கடவுள் என் பக்கமாக இருக்கிறாரு, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் பலவானாக இருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒரு செல்ஃப் இமேஜை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா ஒரு நாள் அந்த இமேஜ் அப்படியே ஸ்ட்ராங்காக மாறும். உங்கள் வாழ்க்கையில் அது நிஜமாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை ஏன் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஏன்னா வார்த்தை எப்போதுமே ஒரு இமேஜை கிரியேட் பண்ணும். Word makes the picture. Amen. The word makes the image. இப்போ நான் சிங்கம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? Hallelujah. 1 2 3 4. அன்னைக்கு சண்டே கேட்டேன், தலைன்னா என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க. வேற தான் சொல்றேன், கிறிஸ்து தலையாக இருக்கிறார், இல்லை அஜித் குமார் அப்படிங்கிறாங்க. சிங்கம்னு எழுத்து தெரியுறது இல்லை யாருக்கும். என்னதான் தெரியுது? ஒரு பாயிற மாதிரி ஒரு சிங்கம் தான் தெரியுது இல்லையா? இமேஜ் தான் தெரியுது நம்ம எல்லாருக்குமே. குதிரைன்னா என்ன தெரியும்? குதிரை அப்படி லெட்டரா தெரியுது. என்ன தெரியுது? எங்கேயோ ஒரு குதிரை உங்களுக்கு தெரியுது. லட்டுன்னு சொன்னா என்ன தெரியும்? ல இட்டுன்னு எழுத்து தெரியாது. என்ன தெரியும்? படம் தான் உள்ளுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அப்போ கடவுளுடைய வார்த்தையை நீங்க கேட்க கேட்க it sets some image. உங்களுக்குள்ள என்ன எதை உருவாக்குது? ஒரு படத்தை அது உருவாக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு தவறான படம் இருக்கும்.
கிறிஸ்தவன்னா என்னன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களை பற்றி தப்பான ஒரு படத்தில் வாழ்ந்துருப்பீங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்குற அந்த புதிய காரியங்களை கேட்க கேட்க உங்களுடைய இமேஜ் எல்லாம் மாறி அந்த சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மறுரூபமாவீர்கள். ஆமென். எந்த அளவுக்கு உங்களை கரெக்டாக பார்ப்பீங்கன்னா, கடவுள் என்னை எப்படி வச்சுக்கிறேன்னா, இயேசு எப்படி ஒரு தேவகுமாரனோ அது மாதிரி நான் கூட கடவுளுடைய பிள்ளையாக தேவகுமாரனாக இருக்கிறேங்கிற அளவுக்கு உங்கள் இமேஜை கிளாரிட்டி பண்ணுறது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆமென். இந்த இமேஜ் மட்டும் அப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அப்புறம் வாழ்க்கையில் வெற்றி வராமல் இருக்கவே இருக்காது. ஆமென். யாரும் உங்களை பற்றி எப்படி வேணாலும் நினச்சிட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்காது. நீங்கள் உங்களை குறித்து எப்படி யோசிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்வை தீர்மானிக்கும். ஆமென். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, as a man thinketh so is he, as a man thinks in his heart so is he. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இவன் இருதயத்தின் நினைவு என்னது? நான் வெட்டுக்கிளி, நான் தூசி, நான் சாம்பல், நான் ஒரு குப்பை. சபையில் இதெல்லாம் கன்ஃபஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கழுதை, எல்லாரும் சொல்லுவோம் நான் ஒரு கழுதை. இப்படியே சொல்லி 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 தூசி, குப்பை, கழுதை, நம்மலாம் என்ன, நம்மலாம் ஒன்றும் கிடையாது, இப்படியே ஆகி லோ எஸ்டீம் ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போனவங்க நிறைய பேருக்கு என்ன வந்துடுச்சு, உள்ள ஒரு லோ எஸ்டீம் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால தான் வெளியில் இருக்கிறவங்க கூட ஜெயிக்கிறான், உள்ளே இருக்கிற ஆட்கள் ஒன்றும் உருப்பட மாட்டேங்குது, உபவாசத்துக்கிட்டு இருக்கிறேன், நல்லா ஜெபிங்க பிரதர் பாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன பிரச்சனை? உள்ள இமேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ வசனத்தை வச்சு கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணணும்? ஐ எம் மோர் தென் a conqueror. ஹல்லேலூயா. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். இப்படி ஒரு இமேஜ் உள்ள செட் ஆச்சுன்னா, நான் சொல்றேன், எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள படம் வரைஞ்ச உடனே பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த படம் வெளியில வந்துற மாதிரி உள்ள இமேஜ் செட் ஆச்சுன்னா அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஐ டெல் யூ, யுவர் பிக்சர் டிசைட் யுவர் ஃபியூச்சர். உங்களுக்குள்ள என்ன படம் இருக்கோ அதுதான் எதிர்காலமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். நான் ஒரு பாஸ்டரா, ஒரு லீடர்ஷிப் கோச்சா, ஒரு லைஃப் கோச்சா, ஒரு டெலிவிஷன்ல பேசுற ஆளா, ஒரு எழுத்தாளரா, ஒரு கவுன்சில் பண்ணக்கூடியவர்களா, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்குள்ள வார்த்தையிலிருந்து ஒரு இமேஜா வந்ததுதான் இன்னைக்கு நிஜமா மாறி இருக்குது. ஆமென். இல்லைங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்காவது சொல்லட்டும், அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன்னா நான் அன்னைக்கு தான் உட்காந்துட்டு இருக்கணும். ஊர் ஒத்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க ஒத்துக்கோங்க. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து கரெக்டான இமேஜை உள்ள வைங்க. ஏன்னா இமேஜ் தான் உங்க செயலையே உருவாக்கும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க, பைபிள் எப்படி போட்டுக்கன்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை படைத்தார். ஆங்கிலத்தில் எப்படி வருது? இமேஜ் அண்ட் லைக்னஸ். எல்லாம் சொல்லுங்க, இமேஜ் அண்ட் லைக்னஸ். தமது சாயல், தமது ரூபம். எல்லாம் சொல்லுங்க, அவருடைய சாயல், அவருடைய ரூபம். சாயல்ங்கிறது என்னது? இமேஜ். ரூபம்ங்கிறது என்ன? அவரை போல இருக்கிறீங்க, அப்புறம் அவளை போல லைக்னஸ், அவரை போல நீங்க நடந்துக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அப்போ இமேஜ் கரெக்டா செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் வாழ்றது ரொம்ப சுலபமாயிடும். உள்ள நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபருங்கிற இமேஜ் உள்ள இருந்ததுன்னா வெளியில் நீங்க செய்யறதெல்லாம் பிளெஸிங்ஸா தான் மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஆனா உள்ளுக்குள்ள தப்பான இமேஜ் உள்ள ஒட்டிக்கிடுதுன்னு வைங்களேன், இங்க வெளியில என்னதான் பண்ணாலும் அங்க வேலைக்கே ஆகாது. இப்போ உள்ளுக்குள்ள இமேஜை செட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வெற்றி எங்க உருவாகுது தெரியுமா? உங்க இருதயத்துல தான் அது உருவாகிறது, உங்களுக்குள்ளதான் அது கிரியேட் பண்ணப்படுகிறது. அதனாலதான் நான் சொல்றேன், வெற்றி உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. அதனாலதான் கடவுளுடைய வார்த்தை சொல்லுவோம், இருதயத்தை காத்துக்கோ, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கோ, அதில் இருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்பட ஆரம்பிக்கும். ஆமென். உங்களை குறித்து முற்போக்காக நம்ப ஆரம்பிங்க. வெட்டுக்கிளி கிடையாது. அவனே சொல்றான், வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று. ஒரு நாள் போயிட்டு இருக்க, டப்புன்னு எனக்கு இந்த பாட்டு, இந்த வசனம் ஞாபகம் வருது. இந்த வெட்டுக்கிளியை பத்தி எங்கேயோ கேட்டிருக்கேன். நம்ம வெட்டுக்கிளிங்க யாரு? அவன் சொல்றான், வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று. யோசித்து பாருங்க. இமேஜ். எல்லாம் சொல்லுங்க, இமேஜ். விளங்குதுங்களா உங்களுக்கு? காரியங்கள் விளங்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி இமேஜ் உள்ள வச்சிருக்க அவனே சொல்றான், சாதிக்கலாம், முன்னேறலாம். பேசிட்டு நம்ம ஆளுகள் தெரியல அப்படி இருக்கான். உள்ள இமேஜ் எல்லாம்
கிளியர் ஆகணும். ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா, ஒரு சாதிக்கிற மனிதனா, ஒரு ஜெயிக்கிற மனிதனான இமேஜ் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஆமென். அது உருவாக்கி பாருங்க. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அந்த இமேஜ் உள்ள செட் பண்ணணும். செட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியே நீங்கள் நல்ல விதமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமான், நான் கழுவப்பட்டவன், நான் கடவுளால் அன்பு கூறப்படுகிறேன், நான் ஒரு அதிர்ஷ்டசாலி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பாருங்கள். இயேசு தன்னை பற்றி எப்போவுமே நல்லா பேசினார். தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்னார்? I am the way, I am the truth, I am the life, I am the door, I am a good shepherd, I am a living bread, I am a living water. Amen. I am a God's son, I am God's beloved. எங்க அப்பா எப்போது என் கூட இருக்கிறாரு. இயேசு பேசினதெல்லாம் இப்படிதான் பேசினார். ஏன்னா பிதா அவருக்கு கொடுத்த இமேஜை அவர் ஒரு நாளும் ஃபாயில் பண்ணவே இல்லை. அந்த இமேஜில் அவர் வாழ ஆரம்பிச்சார். ஆமென். வேத வசனங்கள் உங்களை குறித்து சொல்லுகிற அந்த முற்போக்கு சித்திரத்தை, அந்த முற்போக்கு படத்தை ஆழமா புடிச்சுக்கோங்க. ஏன்னா தேவன் சொல்வது மாத்திரமே உண்மையாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்ப நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? நான் ஒரு வியாதிக்காரன் பார்க்க கூடாது. நான் சுகதேகியாக இருக்கிறேன். ஆமென். வேதவசனம் சொல்லுது, வாரி இறைப்பாய். இப்போ உங்களை நீங்க எப்படி பார்க்கணும்? காசே இல்லை அப்படி பார்க்க கூடாது. வாரி இறைக்கிற ஒரு நபர் மாதிரி உள்ள பிக்சரை செட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் வாரி இறைக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. உள்ள இமேஜ் தான் ப்ராப்ளம். முதல்ல உள்ள கொண்டு வந்து பாருங்களேன், சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துடலாம். ஆமென். உள்ள உருவாக்கினா போதுங்க, சீக்கிரமா அது வெளியில வர ஆரம்பிக்கும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை புரிஞ்சாலே போதும், சூப்பரா பில்டிங்க பிரம்மாண்டமா நீங்களே கட்டி எழுப்பிடுவீங்க. நிறைய பேருக்கு இந்த பேசிக் புரிய மாட்டேங்குது. இதுலயே கோளாறுல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் கண்ட பிரசங்கத்தை கேட்டிருக்க கூடாது. ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது தேவனை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் உங்களை பற்றியும் முற்போக்கான காரியத்தை பேசுறாங்களான்னு கவனிக்கணும். அதுக்கு மாறா ஏதாவது இருந்ததுன்னா அது உள்ள என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. இப்போ கடவுள் பிள்ளை இல்லாதவனை பார்த்து அவனுக்குள்ள ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாரு. என்ன இமேஜ்? நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். ஆமென். காசே இல்லாத ஆளை பார்த்து கடவுள் ஒரு இமேஜ் உள்ள கிரியேட் பண்றாரு. என்ன கிரியேட் பண்றாரு? நீ ஒரு மில்லியனர்ஸா இருப்ப, நீ ஒரு கோடீஸ்வரனா இருப்ப அப்படிங்கிறாரு. ஆமென். அப்ப இந்த இமேஜை நீங்க உள்ள வைப்பீங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில நிஜமா நீங்கள் அனுபவிக்க விரும்புகிறீர்களோ அதை உள்ளுக்குள்ள முதல்ல பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ட்ரீம் வித் காட், ட்ரீம் வித் காட்ஸ் வேர்ட். பார்க்க அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். இவங்க தங்களை வெட்டுக்கிளிகளாக பார்த்ததுனால வாழ்க்கையில எதையுமே சாதிக்கல. ஆனா ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உபாகமம் 1வது அதிகாரம். கடவுள் இதை பற்றி என்ன சொன்னாரு? இந்த 2 பேருடைய சிந்தனையை பற்றி தேவன் என்ன சொன்னார்? அது ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. இந்த 2 பேரை பற்றி தேவன் என்ன பேசினாரு? இந்த 2 பேருடைய காரியங்களை பற்றி கர்த்தர் இதை எப்படி பார்த்தாரு? இவங்க 2 பேரும் யோசித்தாங்கல்ல, இதை பத்தி ஆண்டவர் எப்படி பார்த்தாரு? அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். உபாகமம் 1:33 இருந்து பாருங்க. உபாகமம் 1:33. இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன்பாக சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். ஆகையால் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு கடும் கோபம் கொண்டு உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும், எப்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். எல்லாம் சொல்லுங்க, காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். இப்ப கவனிங்க. அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பதில்லை. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். ஆமென். அப்ப 2 பேரை பத்தி சொல்றாரு, உத்தமர்கள் அப்படின்னாரு. உத்தமர்கள்லாம் என்ன? வெள்ளச்சட்டை போட்டவங்களா? உத்தமர்கள்லாம் யாரு? மீசத்தாடிலாம் எடுத்துட்டாங்களா?
நகையெல்லாம் கலட்டாங்களா? இல்லை, உத்தமர்கள்லாம் யாருன்னு கேட்குறேன் நான். உத்தமர்கள்லாம் கர்த்தர் சொன்னதுதான் உண்மை அப்படின்னு நம்பினாங்க பாருங்க, விசுவாசாங்க பாருங்க. அந்த விசுவாச மார்க்கத்தார பார்த்துதான் உத்தமனேன்னு தேவன் சொன்னார். பைபிள்ல போட்டுருக்குது, உத்தமனுக்கு கர்த்தர் உத்தமமா என்ன பின்பற்றினான்னு அர்த்தம். வேற எதையும் இவங்க பார்க்கல. கர்த்தர் சொன்னார், கூட இருப்பார், நாம ஜெயிப்போம், இவ்வளவுதான் நம்பினாங்க. அதை தான் தேவன் உத்தமம்னு சொன்னார். ஆமென். அப்ப காலேப், ஜோஷுவா இவங்க 2 பேரும் மட்டும்தான் சொன்னாங்க, நாம உள்ள போவோம், ஏன்னா கடவுள் நம்ம கூட இருக்கிறாருங்க. நாங்க வெட்டுக்கிளி அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது காலேப், ஜோஷுவா என்ன பேசினாங்க தெரியுமா? அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது, அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியான லஞ்சே அவன் தான் அப்படின்ட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு கிளம்புங்க, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவன் தான் அப்படின்ட்டான். அவன் திங்கிங் எப்படி இருந்தது பாருங்க. அது நம்மை பட்சிக்கிற ஜாதி அப்படின்னு இவன் பார்த்தான். ஆனா இவங்க 2 பேரும் தின்னுருவோம் அப்படிங்க. ஆமா, கிளம்புங்க, வாங்க, உடனே போலாம், தின்னுருவோம் அப்படிங்கிறான். இன்னைக்கு பாருங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் பேசும்போது, இதெல்லாம் ஆகுமா பிரதர், இதெல்லாம் நடக்குமா பிரதர், என்னெல்லாமோ சொல்றீங்க, பட்டணமே மாறிடுங்கிறீங்க, பெருசு பெருசாலாம் பேசுறீங்களே அப்படின்ட்டு. நான் சொல்றேன், தின்னுருவோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் ஒன்ன சொல்லியிருக்கிறாரு, அதுதான் நடக்கும். அவர் வார்த்தைக்கு எதிராக இருக்கிற எல்லாமே மாறித்தான் ஆக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அவங்க என்ன பேசினாங்கன்னு பாருங்க, சுதந்தரிப்போன்னு சொன்னாங்க. ஆமென். சுதந்தரிச்சாங்க. தங்களை பத்தி வேற மாதிரி யோசிக்கல. அவங்க அந்த ஊருக்கு போயிட்டு வந்தவொடனே இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, எங்கள் இருதயத்தில் உள்ளபடியே நாங்கள் மறு செய்தி கொண்டு வந்தோம். இருதயத்தில் உள்ளபடி தான் அவங்க செய்தியை கொண்டு வந்தாங்களாம். அவங்க இருதயத்தில் என்ன இருந்தது? அவங்க இருதயத்தில் எதை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள்? அவங்க உள்ளத்தில் இருந்த அந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க எப்போவுமே இதை தான் மைண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா, தேவன் அதற்குள்ள போவோம்னு சொல்லியிருக்கிறார், நம்ம கண்டிப்பா அதற்குள்ள போவோம் அப்படிங்கிற ஒரு காரியம்தான். ஆமென். அதனாலதான் பாருங்க, கடவுளுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல ஆழமா வேர் ஊண்ட வேண்டியது அவசியமா இருக்கு. வேர் ஊண்டிடுச்சுன்னா நீங்க பேசுறது கடவுளுடைய வார்த்தையா இருக்கும், நீங்க சிந்திக்கிறது கடவுளுடைய வார்த்தையா இருக்கும், நீங்க நம்புறது அவருடைய வார்த்தையாக இருக்கும், நடக்கிறது அந்த வார்த்தையில சொல்லியிருக்கிற மாதிரியே நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சரியா நம்புங்க, சரியா சிந்திங்க, சரியா பேச ஆரம்பிங்க. இந்த சரிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகள். ஆமென். So speak God's word, think God's word, believe God's word. அப்ப எல்லா காரியத்திற்கும் ஒரு முற்போக்கு பக்கம் இருக்கிறது. ஆனா நிறைய பேர் எல்லா காரியத்திலும் இந்த நெகட்டிவை மட்டும் தான் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நபரை நீங்க பார்க்கும்போது கூட அந்த நபர்கிட்ட குறையும் இருக்கும், என்ன இருக்கும், நிறையவும் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த குறையே பார்க்குற புத்தி இருந்துன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்கள் தனியாக தான் உட்காந்துருக்கணும், உங்களோட ஒருத்தரும் சேரவே முடியாது. நீங்களே ஒரு குறை இல்லாத ஆளான்னு யோசித்து பாருங்க. இல்லை, உங்ககிட்டையும் 2மே கலந்து தான் இருக்குது. கடவுள் பாதி அப்படி தான் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் அப்படிலாம் எல்லாரையும் அப்படி பார்க்காதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் முற்போக்காக்குங்க. எப்படி பாருங்க, கண்டிப்பாக என் குறைவை நிறைவாக்கின கடவுள் அவங்க குறைவையும் நிறைவாக்குவார். ஆமென். இந்த மாதிரி ஒரு திங்கிங் நீங்கள் பாருங்க, எல்லாவற்றிலும் ஒரு முற்போக்கை வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு சொல்ல வந்தது இதுதான், உங்கள் இருதயத்தை முற்போக்காக பயன்படுத்த முடியும், உங்கள் சிந்தனைகளை முற்போக்காக பயன்படுத்த முடியும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் முற்போக்கு வார்த்தைகளாக மாற்ற முடியும். ஆமென். நாவனாலே கெட்டதுன்னு ரொம்ப காலமாக மைண்டில் எழுதி விட்டாங்க. இல்லை, அந்த நாவை பயன்படுத்தி நரகத்தின் அக்கினியை கொளுத்த முடியுங்கிறது மட்டும் இல்லை, பரலோகத்தின் அக்கினியை இந்த பூமிக்கு நீங்கள் கொண்டு வர முடியும், நன்மையான காரியங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜீவனை பிறவிக்கு. ஆமென். ஜீவன் பிறக்கும் நீங்க பேசும் பொழுது, வாழ்வு உண்டாகும் நீங்க பேசும் பொழுது. அதனாலதான் சொன்னாரு, எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அங்கே வருது பாருங்க, இருதயம்,
சந்தேகம், சொல்வது எல்லாமே வருது. சந்தேகம்லாம் எங்க வருது? மைண்ட். ஆமென். ஹார்ட், ஸ்பீக்கிங் எல்லாமே சொல்றாரு. இந்த டவுட் எல்லாம் எடுத்துருப்பா, இந்த சந்தேகத்தெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுரு. நீ என் வார்த்தையை நம்பு, என் வார்த்தையை பேசு, தைரியமா பேசு. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லு. ஆமென். நான் இப்படி இந்த தோல்வியில இருக்க மாட்டேன், நான் ஜெயத்துல இருப்பேன்னு சொல்லு. ஆமென். சொற்கள் உங்க வாழ்க்கையை இடிக்க முடியும்னா அப்போ உங்க வாழ்க்கையை கட்டவும் முடியும். ஆமென். அப்போ தேவன் வச்சிருக்கிறது எல்லாமே ஒரு முற்போக்காக வச்சிருக்கிறாரு. நம்ம அதை வேற மாதிரி திங்க் பண்ணி, வேற மாதிரி நம்பி, வேற மாதிரி மக்கள் போயிட்டாங்க. இப்போ நம்ம கரெக்டான இடத்துக்கு நம்ம வந்து இப்போ கரெக்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இல்லை, கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவன் உண்டு பண்ணின இந்த வாழ்க்கை ரொம்ப சிறந்ததாக இருக்கிறது. ஆமென். இப்படி எல்லாவற்றையும் பற்றி ஒரு முற்போக்கு எண்ணங்கள் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்க கரெக்டான காரியங்களை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நீங்க வாழ்க்கை பாதகமாக இருப்பதுக்கு காரணம் நிறைய பேருக்குள்ள இருக்கிற பாதகமான சிந்தனை தான். உங்க சிந்தனைக்கு ஒரு வலிமை இருக்கிறது. என்ன வலிமை? எதை தொடர்ந்து சிந்திக்கிறீர்களோ அதை உங்க வாழ்க்கையில் கவர ஆரம்பிப்பீர்கள், அதை இழுத்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, ஆழத்தை ஆழம் கூப்பிடும். ஆழத்தை ஆழம் என்ன பண்ணுமா? கூப்பிடும். அப்பனா ஒத்த எண்ணங்கள், ஒத்த எண்ணம் உள்ளவர்களை கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த மாதிரி சிந்திக்கிறீங்களோ அந்த மாதிரி சிந்திக்கிற ஆளு தான் உங்க பக்கத்துல வர ஆரம்பிப்பாங்க. ஆமென். எஸ், இட்ஸ் ட்ரூ. இது வேதாகமத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. நவீன உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க, நோண்டி த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் அதுக்கு பேர் வைக்கிறாங்க. அந்த ஈர்ப்பின் விதிகள் அப்படிலாம் அதுக்கு சொல்றாங்க. பைபிள்ல இருக்குது. நீ ஆசீர்வாதத்தை விரும்பினா அது உனக்கு கிடைக்குங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நீதிமானுக்கு அவன் விரும்புகிறது கொடுக்கப்படும். ஆமென். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அதனாலே சாபம் வந்தது. நம்ம என்ன பேசி விட்டாங்க? விரும்பினாலே நீ நீதிமான் கிடையாதுன்ட்டாங்க. நம்ம சர்ச்சில் நீதிமான்கள்லாம் யாரு? எந்த ஆசையும் அவருக்கு கிடையாதுங்க, நல்ல ஒரு நீதிமானுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா பைபிள்ல என்ன போட்டிருக்குது? நீதிமானுக்கும், பைபிள்ல இருக்கிற நீதிமான்லாம் நல்ல விரும்புற நீதிமான். அவன் விரும்புகிற நீதிமான் மட்டும் இல்ல, கர்த்தர் சொல்றாரு, நீ விரும்புவது உனக்கு கொடுக்கப்படும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் விரும்புகிறது எனக்கு கொடுக்கப்படும். ஆமென். உங்கள் எண்ணங்களுக்கு வலிமை இருக்கிறது, உங்கள் நம்பிக்கைக்கு வலிமை இருக்கிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு வலிமை இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சும்மா செட்டைகள் அடிச்சு பறக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். வாழ்க்கை உங்க கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையை நீங்க வசப்படுத்த ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை உங்களை இழுத்துட்டு போகாது. தப்பான இடத்துல போய் இழுத்துட்டு போன வாழ்க்கையை இதை விளங்கிக்கிறது மூலம் மறுபடியும் யூ-டர்ன் போட்டு திருப்பி நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க உங்க வாழ்க்கையை, உங்க பிசினஸ், உங்க ஆரோக்கியத்தை, உங்க செழிப்பை உங்களால கொண்டு வந்து சேர்க்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த அடிப்படை? ஆமென். கடைசியா ஒரு வசனம் வாசிப்போம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம். Glory to God. தப்பான டைரக்ஷன்ல போயிருக்கலாம், கரெக்டான டைரக்ஷனுக்கு என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். எல்லாம் சொல்லுங்க, கொண்டு வர முடியும். வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு கொண்டு வர முடியும். தரித்திரத்திலிருந்து செழிப்புக்கு கொண்டு வர முடியும். தோல்வியிலிருந்து வெற்றிக்கு கொண்டு வர முடியும். குறைவிலிருந்து நிறைவுக்கு கொண்டு வர முடியும். ஆமென். எப்படி அது நடக்குதா? அங்க பாருங்க, 4வது வசனம். கப்பலை பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ. எல்லாம் சொல்லுங்க, போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். ஆமென். என்ன பேசிட்டு இருக்கிறாரு? இந்த நாவை பற்றி ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு 3 போய் நல்லா படிச்சு பாருங்க. நாவின் வலிமையை பற்றி அவர் என்ன பண்றாரு? பேசுகிறார். இந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாவு என்று சொன்னால் இந்த நாக்கை நீங்க பயன்படுத்தி பேசுகிற வார்த்தைகள், இந்த நாவை பயன்படுத்தி நீங்கள் உபயோகிக்கிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னா அது ஒரு சுக்கான் மாதிரி. அப்படின்னா என்ன? ஸ்டீரிங். எல்லாம் சொல்லுங்க, ஸ்டீரிங்.
எல்லாம் சொல்லுங்க, என் நாவு ஒரு ஸ்டீரிங் மாதிரி. இப்போ வாழ்க்கை தோல்விங்கிற இடத்துல வண்டி பார்க் பண்ணியிருக்கு. இப்போ எனக்கு ஜெயம் உண்டு, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார் அப்படி சொல்ல சொல்ல இப்ப திரும்பி வெற்றியை நோக்கி வாழ்க்கை போக போகுது. அது நீங்க பேசுகிற வார்த்தையின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். இப்போ வழியிலையும் வேதனையிலையும் நோயிலையும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, தப்பான இடத்துல பார்க் பண்ணிட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இப்ப அப்படியே வண்டி திரும்புது, அப்படியே வண்டி என்ன பண்ணுது? திரும்புகிறது. நான் நீடித்த நாட்களால் தேவன் என்னை திருப்தியாக்குவார், எனக்கு சாவு இல்லை எனக்கு ஜீவன் உண்டுன்னீங்கன்னா இப்ப வண்டி சுகத்துல போய் அங்க நிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது மாதிரிதான் எல்லா காரியமும். வாழ்க்கையில துக்கம், வேதனை, சமாதானம் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, என் அலங்கத்துக்குள் சுகம் இருக்கும், என் அரண்மனைக்குள்ள சமாதானம் இருக்கும், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள்ல எனக்கு நதியை போல சமாதானத்தை பெருக பண்ணுவான்னு சொல்லும் போது இங்க நிக்கிறது அப்படியே டேனாக ஆரம்பிக்கும். எல்லாம் சொல்லுங்க, பெரிய கப்பல் சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கப்பல் தான். ஆனா எங்க போகணுமோ அங்க நீங்க திருப்ப முடியும் through your speaking. ஹalleluya. எல்லாம் சொல்லுங்க, நான் பேசுறதின் மூலம் என் வாழ்க்கையை நான் திருப்ப முடியும். இன்னைக்கு 5 பைசா நயா பைசா இல்லாம இருக்கலாம், ஒரு பலனும் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா வாயை திறந்து சொல்லுங்க, நான் பலவீனன் அல்ல, நான் பலவானா இருக்கிறேன். அப்படி சொல்லும் போது ஒரு பலன் உங்கள் சரீரத்தில் சிருஷ்டிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆமென். எதுவுமே இன்னைக்கு கையில இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சொல்ல முடியும், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவா. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது உங்கள் தரித்திரம் உடைகிறது. ஒரு தெய்வீக செழிப்பு, ஒரு தெய்வீக பெருக்கங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இனி நான் தோற்று போக மாட்டேன், நான் செய்யறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பாருங்க. எல்லா ஃபெயிலியர்ஸும் உங்க வாழ்க்கையை விட்டு விலகுறதை நீங்க பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்ப செஞ்சு பாருங்க. பேசும்போதே உங்க எண்ணங்கள் மாறும். சில நேரம் உள்ள இருக்கிற எண்ணத்தை நம்மளால மாற்ற முடிய மாட்டேங்குது. உள்ள கையை விட்டு எப்படி மாற்ற முடியும்? ஒன்றும் இல்லை, வாயை மாற்றினாலே எண்ணம் மாறிடும். அதனால தான் இந்த மார்க் 11:23 3 முறை என்ன சொல்றாரு? பேசுறத பற்றி சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தான் சொன்னபடியே நடக்கும் என்று விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ 3 முறை அதை பற்றி தான் வருது, பேசுறத பற்றி தான் வருது. எல்லாம் சொல்லுங்க, பேசுங்க. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்கள், வெல்லுங்கள். ஆமென். பேச பேச சிருஷ்டிக்கப்படுகிறது. சுக்கான் யூஸ் திருப்புறீங்க, வாழ்க்கைங்கிற கப்பலை திருப்புறீங்க. ரட்சிப்பே எப்படி நடக்குதுங்க? ரட்சிப்பை கடவுள் உருவாக்கி வச்சுட்டார். எல்லாருக்காகவும் இனிமே பிறக்க போறவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தி மறிச்சு எல்லாம் பண்ணிட்டாரா பண்ணலையா? என்னங்க? இல்லைங்க, நான் மறிக்கும் போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க, இப்போ கூடிடுச்சு, மறுபடியும் ஒரு வாட்டி போய் செத்துட்டு வரேன்னு வர போறாரா? ஹலோ, என்னங்க? கடைசி சந்ததி வரைக்கும் அவர்களுக்கு தேவையானது கல்வாரியில் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப ரட்சிப்பு ரெடியா? ஒருத்தன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது ரெடி இருக்கு, ரட்சிப்பு ரெடியா இருக்கு. இப்ப ரட்சிப்பு எப்படி உண்டாகுது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆமென். நான் பாவி, நான் கெட்டவன், நான் மோசமானவன் இப்படி அறிக்கை பண்ணிட்டு இருந்தா அங்கதான் உட்கார்ந்து இருக்கணும். இல்ல, இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், ஆகையால் நான் நீதிமானாகிறேன், நான் விடுதலை ஆகிறேன்னா இப்ப அப்படியே கப்பல் திரும்பி இப்போ சுக வாழ்வை நோக்கி போக ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்போ அதனாலதான் வாழ்க்கை மாறணும்னு வானத்தை நோக்கிக்கிட்டு கிடக்காத, அங்க பார்த்துட்டு இருக்காத, இங்க பார்த்துட்டு இருக்காத. ரோமர் 10 பவுல் சொல்லுகிறார், அப்படி கிடையாது. அந்த வார்த்தை உனக்கு சமீபமா இருக்கிறது, அந்த வார்த்தை உன் இருதயத்திலும் உன் நாவிலும் இருக்கிறது. அது என்ன? கர்த்தராக இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் அறிக்கை செய், அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய். எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். அப்ப ரட்சிப்புங்கிறது வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, சுகமும் கூட அப்படிதான். இருதயத்தில் விசுவாசித்து அவருடைய தலைமைகளால் குணமானன் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய், அப்பொழுது சுகம் அங்க உண்டாகும்.
செழிப்பும் அப்படிதான். அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யமாக்கப்பட்டேன் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய், அப்போது அவைகள் உனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இதை நான் ஆரம்பிக்கும் போது என்னை சுத்திலும் எவ்வளோ பெரிய வனாந்தரம் இருந்ததுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ட்ரையாக இருந்தது. நத்திங் இன் மை மேல் பாக்கெட்டோ கீழ் பாக்கெட்டோ அக்கௌண்ட் ஒன்றுமே கிடையாது. முதல்ல நான் பேசினேன், என் தேவன் என்னை செழிக்க வைப்பார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு, நாள் ஒன்று வருகிறது என் களஞ்சியங்கள் நிரம்பும், என் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கெட்டா வருதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மாலாம் வருது இல்லை. இன்னைக்கு காலையில் ஒருத்தர் அப்படியே ஒரு கெட்டு அப்படி கொடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டே இருக்கிறார். ஐ எம் சோ பிளஸ்ட் அப்படின்ட்டு. அல்லேலூயா. அன்னைக்கு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துருக்கிறேன், திருச்சியிலேருந்து வந்து ஒருத்தர் ஒரு பண்டல் அப்படியே கொடுத்துட்டு போகிறார். இனிமேல் சூட் கேஸ்லாம் வரும் நான் நம்புகிறேன், ட்ரக்கில் கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உங்க வார்த்தையால செழிப்பை சிருஷ்டிக்க முடியும், உங்க வார்த்தையால சுகத்தை சிருஷ்டிக்க முடியும், உங்க வார்த்தையினால ஜெயத்தை நீங்க சிருஷ்டிக்க முடியும். ஆமென். ஏன்னா நீங்க அவருடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டிருக்கீங்க. தேவன் சொன்னார் அப்படியே ஆயிற்று, நல்லதென்று கண்டார். தேவன் சொன்னார் அப்படியே ஆயிற்று, நல்லதென்று கண்டார். இப்படி சொல்லிக்கிட்டே வர்ற பைபிள் டக்குன்னு இப்படி சொல்லுது, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்கினார். எந்த சாயல், எந்த ரூபம்? சொன்னார் அப்படியே ஆயிற்று, நல்லதென்று கண்டார். அதே சாயல தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப நீங்க சொல்லுவீங்க நல்லதென்று காண்பீர்கள், நீங்க சொல்லுவீங்க அது உண்டாகும், நல்லதென்று காண்பீர்கள். ஆமென். இப்ப அதே அதிகாரம் உள்ளவராகத்தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய், அப்பொழுது என்ன உண்டாகும்? ஹல்லேலூயா. லெட் கன்ஃபஸ். வாயை திறந்து நீங்க சொல்லி பாருங்க, கடவுளுடைய வார்த்தையை பேசி பாருங்க. நான் சொல்றேன், வியாதிலாம் மறையும் உங்க சரீரத்தை விட்டு, தரித்திரம் உங்க வாழ்க்கையை விட்டு மறைஞ்சு போகும், வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் மறைஞ்சு போகும், துன்பங்கள் மறைஞ்சு போகும், ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். சும்மா கிடையாதுங்க, நீங்க கடவுளுடைய சாயல். உங்க வார்த்தைக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது பாருங்க. அப்ப திருப்பிடலாம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் திருப்ப முடியும். அப்படியே இருக்குது பிரதர், நல்லா திரும்பட்டும் பிரதர். இல்லை, நீங்கள் பேச பேச அப்படியே திரும்பும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் சூப்பராக பயணம் பண்ண ஆரம்பிக்கும். நான் முதல்ல பேசும்போது ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்தது. ஆமாம், வெறும் சைக்கிள் மட்டும்தான் இருந்தது. நான் பேசுவேன், அப்படி இப்படி இப்படி ஃப்ளைட்லாம் வாங்குவோம், அப்படி அப்படி சைக்கிளில் தான் இருப்பேன். அப்புறம் முதல்ல பைக் வந்துச்சு, அதுக்கப்புறம் கார் வந்துச்சு, சீக்கிரமாக ஹெலிகாப்டர்லாம் வரும். ஆமென். விமானமே வாங்குவோம், ஓன் ஜெட்லாம் வாங்குவோம் இயேசு நாமத்திலே. ஆமென், அல்லேலூயா. கடவுளுக்கு சைக்கிள் தர்றதும் ஒண்ணுதான், ஜெட்டை தர்றதும் ஒண்ணுதான். அவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். எஸ் எஸ் எஸ். எதுவுமே இல்லை. பேச 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 இப்போ ப்ராஸ்பெரிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நம்ம போனாலே இங்கே ப்ராஸ்பெரிட்டி வேலை செய்யுது. நம்ம மீட்டிங் ஒருத்தவங்க உள்ள வந்தாலே தரித்திரம் அப்படியே உடையுது, அவங்க வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக ஆரம்பிக்குது. ஏன் தெரியுமா? நீங்க எந்த வார்த்தையை பேசுறீங்களோ அது ஒரு அட்மாஸ்பியரா மாறிடும். அப்புறம் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குது நான் சொல்றது? இந்த பேச்செல்லாம் ஒரு அட்மாஸ்பியரா மாறிடும். அப்படியே சும்மா கிடையாது, ஒளிஞ்சு போகாது, அட்மாஸ்பியர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள என்ட்ரானாலே அவங்க செழிப்பாயிடுவாங்க. ஹல்லேலூயா. உள்ள வரும்போதே செழிப்பு அவங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஒருத்தங்க சொன்னாங்க பாருங்க, 20 வருஷம் என் நகைகள் வந்து அடமானத்துல தான் இருந்தது, நான் யூஸ் பண்ணதே இல்லை. இங்க வந்த அடுத்த வாரம் எல்லா நகையும் நான் திருப்பி நான் போடுற மாதிரி தேவன் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொன்னார். ஆமென். பாருங்க, மாசந்தோறும் வீடு கட்டுறவங்க, மாசந்தோறும் வாகனம் வாங்குறவங்க நடந்துகிட்டே இருக்குது பாருங்க. அப்ப நான் சொல்றேன், அந்த செழிப்பு அப்படியே உங்க வாழ்க்கையில வேலை செய்யறதை நீங்க பாப்பீங்க, சுகம் அப்படியே வேலை செய்யறதை நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாத்தையும் திருப்ப முடியும். அப்படியே டேன் ஆகுங்க. பேச பேச உங்க திங்கிங் மாறும், உங்க பிலீஃப் மாறும், அப்புறம் வாழ்க்கையே மாறுறதை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க.
ஆமென். இந்த விதத்தில் மாறுவது நிரந்தர மாற்றமா இருக்கும், யாரும் அசைக்கவே முடியாது. ஆமென். வேறு விதத்தில் வர்ற மாற்றங்கள் எல்லாம் டெம்பரவரி சேஞ்ச், இந்த விதத்தில் வர்ற மாற்றம் நிரந்தர மாற்றமாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காரியங்களை? ஹல்லேலூயா. நீங்க உங்க இருதயத்தில் இதை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சம்பவிக்கிறத பார்ப்பீங்க. நான் சொல்லுவேன், என் களஞ்சியம் ஒரு நாளும் குறையவே குறையாது. எத்தனையோ முறை நான் அதை சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் பார்க்குறேன், காசு எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கீழே போவேனாங்குது, போகவே மாட்டுக்கு. கீழாகாமல் மேல் ஆவாய் அக்கௌண்டே, நீ கீழாகாமல் மேல் ஆவாய். ஆமென். அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் சங்கின் அப்படி வந்து நிற்கும் பாருங்க, திரும்ப திரும்ப திரும்ப. ஹல்லேலூயா. இதெல்லாம் இப்படிலாமா ஆகும்? நான் சொல்றேன், இதை விட பெருசா ஆகும். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் நடக்கும்ட்டு. இன்னும் சொந்தமா லேண்டு வாங்கலை, வேற சில இடத்துல வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம சிட்டியில் ஒன்றும் வாங்கலை, அப்போ இன்னும் வாங்கவே இல்லை. ஆனால் பேச்சு என்ன பேச்சு தெரியுமா? ஏக்கர் கணக்கில் வாங்குவோம் அப்படிங்கிறோம். ஏக்கர் கணக்கில் வாங்குவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது அடுத்தால ஒரு பேச்சு ஓடுது, ஏக்கர் கணக்கில் வாங்கினா போதுமா, மைல் கணக்கில் நம்ம வாங்கணும். எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்குது நமக்கு லேண்டு அப்படி பேசணும். ஒரு 100 கிலோமீட்டருக்கு நம்ம இறந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஏக்கர் கணக்கில் சொல்லலாமா? நாங்கள் கிலோமீட்டர் கணக்கில் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். பொய்யை விட உண்மை ரொம்ப பெருசுங்க. பொய்யே இப்படி இருக்கும்னா தேவனுடைய சத்தியம் அதை விட உயர்ந்ததாக அது இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு வெளிப்பாடா வந்துச்சுன்னா நான் சொல்றேன், வெற்றி நிச்சயம். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Glory to God. Glory to God. Glory to God. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அறிவித்து நிறைவேற்றுகிற கர்த்தர். அறிவித்து நிறைவேற்றுகிற கர்த்தர். அவர் சொல்லி செய்கிறார் எல்லாத்தையுமே. தெரியுமா உங்களுக்கு? அறிவித்து என்ன பண்றாரா? நிறைவேற்றாரா. சொல்றாரு முதல்ல எதையுமே செய்யறதுக்கு முன்னாடி, அப்புறம் அது நிறைவேற ஆரம்பிக்குது. இப்பவுமே சொல்லுங்க, எனக்கு சுகம் உண்டுன்னு சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லுங்க, எனக்கு செழிப்பு உண்டுன்னு சொல்லுங்க, எனக்கு பெருக்கம் உண்டுன்னு சொல்லுங்க. நான் இப்போது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு பெருகுவேன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு நல்ல அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இப்படி இருக்கிறத நீங்க திருப்பணும்னு விரும்புறீங்களோ அதுக்கான வார்த்தைகளை நீங்க பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நான் கையிடும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு தேவனை ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாழானதெல்லாம் கட்டப்படும் என்று சொல்லுங்க. நான் இழந்ததெல்லாம் ஏலத்தனையாக பெறுவேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 எனக்கு முன்னாடி என் தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஹல்லேலூயா. மாகோராரா சேகேந்தோரோ மால்கேராபா சேகேந்தோரோ கேட்டேலாபாரா கதாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்பீக் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. என் கை வாரி இறைக்கும் சொல்லுங்க. என் கை வாரி இறைக்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய் என்று எழுதியிருக்கிறபடி என்னோடு போராடுகிற காரியத்தின் மேலே எனக்கு ஒரு ஜெயம் உண்டு என்று சொல்லுங்கள். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்து என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 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 தகப்பனே, இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே உண்டாகும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க நம்பிக்கைகள் மாறட்டும், தீர்மானங்கள் மாறட்டும், அவங்களுடைய பேச்சுக்கள் மாறட்டும், அதுவும் வார்த்தையோடு ஒத்ததா இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். வாழ்க்கை குறித்த நம்பிக்கையற்ற நிலையில் இல்லை, வாழ்க்கை எந்த இடத்துல இருந்தாலும் அதை திருப்ப முடியும் என்கிற வெளிப்பாட்டினாலே அவருடைய வாழ்வு நிரம்பும்படிக்கா நான் ஜெபிக்கிறேன். அவங்க இமேஜஸ் மாறட்டும், அவங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கிற பிக்சர்ஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகட்டும். கர்த்தாவே, சுதந்தரிக்கிற காலைப்புகளாய், சுதந்தரிக்கிற ஜோசுவாக்களாய் உடைய பிள்ளைகள் எழும்பட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழட்டும், சுகமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழட்டும், ஜெயத்தின் வாழ்க்கை வாழட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெருக்கத்தின் வாழ்வை வாழட்டும். அநேகரை முன்னின்று நடத்துகிற தலைமைத்துவ வாழ்க்கையை உம்முடைய பிள்ளைகள்
வாழட்டும் கர்த்தாவே. தேசத்துக்கே ஆசீர்வாதமாக அவளை மாற்றுவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரத்தை நான் உடைக்கிறேன். வியாதியின் வல்லமை நான் முறிக்கிறேன். சமாதான கேட்டை கலைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்துக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டாவதாக நான் பேசுகிறேன் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று டிக்ளேர் பண்ணுகிறோம் இந்த மாலை வேளையில். இது செய்வதற்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஒரு நல்ல வெளிச்சமா இருந்தது? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆமென். நல்ல கைத்தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Glory, glory. ஆமென். இது ஒரு அடிப்படை காரியம் தான், ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஆழமா பேசணும், அப்புறம் நிறைய அப்படி வந்துட்டோம். ஆனா இப்பதான் நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இது தெரியணும், இந்த அடிப்படை உங்களுக்கு தெரியணும். என்ன அடிப்படை? தேவனுடைய வார்த்தைய டப்பா பெருசா வைங்க, ஏன் சின்ன டப்பா வச்சிருக்கீங்க? நான் விளையாடுற மாதிரியே இருக்குதுங்களா? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நீங்க பேசுவதன் மூலம் வாழ்க்கை எவ்விதமாய் மாற்றப்பட முடியும் என்கிற சத்தியமாக இருக்கிறது. ஆமென். செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில. இதை சும்மா கேட்கறது மட்டும் இல்லை, கொஞ்சம் காலையில் ஒரு 10 வசனமோ ஏதோ ஒன்று வாசித்துட்டு அந்த வசனத்தை அப்படியே பேசுங்க. இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகும், என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க. அதாவது அடுத்த வாரம் நான் இன்னும் இதை தெளிவாக பேச போகிறேன். எப்படி பேசணும்லாம் கற்றுத்தர போகிறேன். வாரம் வாரம் இந்த காரியத்தை இன்னும் ஆழமாக நான் உங்களுக்கு பேச போகிறேன். இருக்கிறத பேசாதீங்க, என்ன வரணுமோ அதை பேசுங்க. ஆமென். நிறைய பேருக்கு தெரியல, என்ன இருக்கோ அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன இருக்கோ அதை பேசாதீங்க, என்ன வரணுமோ அதை பேசுங்க. இருள் இருந்தது, தேவன் இருளா இருக்கிறது அப்படி சொல்லல, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். ஏன்னா அவர் இருளா இருக்கிறதுனா மறுபடியும் இருள் வரும். நீங்க என்ன சொல்றீங்களோ அது உருவாகும். அப்போ நீங்க இருக்கிறத சொல்லக்கூடாது, என்ன வரணுமோ அதை சொல்லணும். let there be light, செழிப்பு உண்டாகட்டும் சொல்லணும். ஆமென். சமாதானம் உண்டாகட்டும் சொல்லணும். ஆமென். நீங்க சொல்லுவீங்க, அது உண்டாகும், அதை நல்லது என்று காண்பீர்கள். ஆமென். எஸ். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். நம் கைகளை எடுத்துக்கொண்டு நாம் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு மாதத்திலையும் இந்த முதல் வாரங்களில் தேவனுக்கு நம்முடைய முதற் பலன்களை, நம்முடைய தசம பாகங்களை, நம்முடைய காணிக்கைகளை நாம் அவருக்கென்று செலுத்தும்படியாய் ஒரு நேரம் இது. உங்கள் கைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்து நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு டைட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த கவர் வேணால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய கம்பெனி நேம், உங்களுடைய ஃபேமிலி நேம் நீங்கள் எழுதி நீங்கள் விதைக்கலாம். ஹல்லேலூயா. நான் உங்களுடைய விதைகளெல்லாம் நான் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஒருத்தங்கெல்லாம் பஸ்ஸு கூட காசு இல்லாமல் வருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரங்களை விதைக்கிறவங்களா கர்த்தர் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். ஆமென். எனக்கு தெரியும், 10 ரூபா 100 ரூபா அப்படி காணி கொடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சில ஆயிரங்களை விதைக்கிறவங்களா மாற்றிருக்கிறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 months ஆகுது, 3 மாதம் தான் அது. அவங்க இப்போ உள்ள தொழில் ஒன்றும் பெருசு இல்லை, பெரிய இதாக இல்லை அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் பாருங்கள், அந்த பிள்ளைங்க கொண்டு விதைச்சிட்டு போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாச்சு. ஸோ நாங்கள் உள்ளே வந்தோம், இதை கேட்க ஆரம்பித்தோம். இப்போ எங்கள் அட்மாஸ்பியரே மாறி இருக்குது. அவ்வளோ ஆர்டர்ஸ் குவிஞ்சிருக்குது, எங்களால் செஞ்சு முடிக்க முடியல, அவ்வளவு தேவன் ஊற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். ஆமென். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். கொடுக்கறதுலாம் சும்மா கிடையாது, ஏதோ கொடுக்கணுமோ தயவு செய்து கொடுக்காதீங்க. இது ரொம்ப பெரிய காரியம், உயர்தரமான காரியம், தேவனை கனமடிமடியாய் கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறத அதுல முதன்மையானது எடுத்து அவரை கனம் பண்ணும்படி கொடுத்து பாருங்க. அன்னைக்கு உங்க தரித்திரம் உடையிறத நீங்க பார்ப்பீங்க. ஆமென். அது 100 ரூபாவா இருக்கட்டும், 100 ரூபாய் தான் உங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதுல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. 1000 வருதா அதுல இருந்து கொடுக்க ஆரம்பிங்க. நான் சொல்றேன், கோடிகளை லட்சங்களை நீங்கள் அறுக்கிற நாட்களை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுங்கிறாங்க? பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஆமென். உங்களுக்கு மட்டும் தங்கம் வெள்ளி வைரமா வருத, எதை விதைக்கிறோமோ அதை அறுப்பேங்கிறத நான் 100க்கு 100 நம்புறேன். ஆமென். ஆமா, பேசிக்கிட்டே இருக்கும்போது மோதிரமா கொண்டு போடுறாங்களே. ஆமா, நானும் போற இடத்துல எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் என் கையில கொடுத்திருக்கிற தங்கங்களையும் வெள்ளியையும் என் கையில கொடுத்திருக்கிற ஆஸ்திகளையும் நான் விதைச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியும், விதைக்கிறவன் அறுப்பான். அது ஒரு மனித தத்துவம் அல்ல,
தேவனுடைய மாறாத வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஆமென். எஸ், தங்கம் விதைக்கிறவன் தங்கம் அறுப்பான். ஆமென். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கண்டிப்பா இருப்பான், கண்டிப்பா இருப்பான். ஆமென். பிரைஸ் காட். கையில் எடுத்துக்கொள்வோம், அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். உத்தம இருதயத்தோடு தேவனை சேவியுங்க. அல்லேலூயா. கண்ட காரியத்தை மனசுக்குள்ள வைக்காதீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை செழிக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கை உயர ஆரம்பிக்கும், வாழ்க்கை பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இந்த நாளில் எனக்கு உண்டாயிருக்கிற இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கொடுத்தவர் நீரே. ஆகையால் என்னுடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு உம்மை நான் கனம் பண்ணுகிறேன். உம்முடைய கரத்தில் வாங்கினேன், உம்முடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன். நான் விதைக்கிறேன், நான் பெருக விதைக்கிறேன், நான் பெருக அறுப்பேன். என் களஞ்சியங்கள் நிரம்பும், நான் கையிடும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. ஒரு பெரிய செழிப்பை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நீங்கள் சும்மா ஏதோ ஒரு சாதாரண வண்டியில் நீங்கள் வந்துட்டு இருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொந்த வாகனங்களில், சிறந்த வாகனங்களில் நீங்கள் சீக்கிரமாக வருவீங்க. ஆமென். பெரிய தொழில் அதிபர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். ஆமென். கண்டிப்பாக சொல்கிறேன், 100க்கு 100 சொல்கிறேங்க. நீங்கள் எப்படி விசுவாசிக்கலன்னு தெரியல, எனக்கு ஆழமாக தெரியும். இங்கே இருக்கிற ஒருத்தர் கூட கீழே இருக்க மாட்டீங்க, ஒவ்வொரு மேலே வந்து இருப்பீங்க. ஆமென். 100க்கு 100% இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். Audio Jungle.